இன்று நாலடியார் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நாலடியார் இந்த நூலுமே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படிங்கிற 3 இயலாக தான் நமக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட திருக்குறள் மாதிரியே தான். ஸோ 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்னும் பொழுது 4 அப்படிங்கிறது நாலடியாரும், 2 என்பது திருக்குறளையும் குறிக்கிறதா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அறத்துப்பால்லையும் இல்லறையியல், துறவியல், பொருட்பாலில் அரசியல், நட்பியல், இன்பவியல், துன்பவியல், பொதுவியல், பகையியல், பன்னெறியியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமத்துப்பால் இன்ப துன்பவியல், இன்ப இயல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பெயர் காரணம் என்னும் பொழுது சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது 17 கீழ்கணக்கு நூல்களுள் திருக்குறளுக்கு அடுத்த பெருமையுடையது நாலடியார் தான். திருக்குறள் 2 அடிகளால் ஆணைய குறுகிய வெண்பாக்களை உடையதாலின் திருக்குறள் என்ற பெயர் பெறுகிறது. திருக்குறளுக்கு முன்னாடி இந்த பேர் முப்பால் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அங்கனமே 4 அடிப்பாடல்களுடைய நூல் 4 அடி எனப்பட்டு பின்னாளில் ஆர் என்னும் சிறப்பு விகுதி சேர நாலடியார் என வழங்கப்படுகிறது. இந்நூல் 400 பாடல்களுடையதாலின் இந்நூல் 4 அடி 400 எனவும் வழங்குவர். அறமுறைக்கும் தமிழர் மறைநூல் ஆதலின் இது வேளாண் வேதம், வேளாளர் அப்படிங்கிறது தமிழர் அப்படிங்கிறதும் அழைப்பர். ஸோ நூல் வரலாறு அப்படிங்கிறது 8000 சமண முனிவர்கள் ஆளுக்கு ஒரு பாடலாக எழுதி வைத்து விட்டு போன 8000 பனையோலை சுவடிகளே என்னவோ குப்பை என எண்ணி பாண்டிய மன்னன் வைகை ஆற்றில் எரிய அவற்றுள் 400 பாடல்கள் மட்டும் எதிர்த்து நீந்தி கரையேறி வந்ததாகவும் அவற்றின் அருமையுணர்ந்து அவற்றை தொகுத்து நாலடியார் என்னும் பெயருடைய நூலாக்கியதாகவும் கதை கூறப்பட்டு இருக்கிறது. ஸோ இது கதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேனீக்கள் மலரிலிருந்து உறிஞ்சி தேன் எடுப்பது போல் இந்த கதையிலிருந்து நாம் உறிஞ்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய உண்மை கருத்தாவதுன்னா திருக்குறள் திருவள்ளுவர் என்னும் ஒருவராலேயே அருளப்பட்டது போல நாலடியார் ஒருவராலேயே இயற்றப்படவில்லை, பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பே நாலடியார் என்பதாகும். சங்க இலக்கியங்கள் பல இவ்வாறு பலரால் இயற்றப்பட்ட நூல்கள் தொகுப்பே என்னும் உண்மை ஈண்டு ஒப்பு நோக்கப்பாலது. ஸோ நாலடியார் பதுமனார் என்னும் புலவரால் தொகுக்க பெற்றதாக சொல்லப்படுகிறது. நாலடியாரை தொகுத்தவர் அப்படிங்கிறப்போ தொகுக்கப்பட்டது யாருன்னா பதுமனார் அப்படிங்கிறாங்க. நூலமைப்பை பொறுத்த வரைக்கும் நாலடியாரின் 400 பாடல்களையும் திருக்குறளை பார்த்து அதே மாதிரியில் வகை தொகை செய்ய பெற்றுள்ளன. அதாவது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பால்களும் ஒவ்வொரு பாலிலும் பல இயல்களும் ஒவ்வொரு இயலிலும் பல தலைப்புகளும் அதாவது அதிகாரங்களும் ஒவ்வொரு தலைப்பிலும் 10 பாடல்களுமாக நாலடியார் உருவமைக்க பெற்றுள்ளது. 4ம் 2ம் திருக்குறளைப் போலவே வடிவமைக்கப்பெற்ற நாலடியார் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக அன்று தொன்று தொற்று இன்று வரை பலராலும் பரவலாக்க பெற்றுள்ளது. ஸோ டாக்டர் ஜியு போப் என்னும் ஆங்கிலேயரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக அரங்கிலும் பரவியுள்ளது இந்நூல். 2 அடி பாக்களுடைய திருக்குறளுடன் 4 அடி பாடல்களையுடைய நாலடியார் இணைத்தே அறிஞர் பலராலும் பாடப்பெற்றுள்ளது. என்னென்ன பாராட்டுகள் அப்படிங்கிறப்போ பாலும் நெய்யும் உடலுக்குறுதி, வேலும் வாளும் அடலுக்குறுதி, ஆளும் வேலும் பல்லுக்குறுதி, 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்பது வழக்கு. பாலும் நெய்யும் உடலுக்கு உறுதி, வேலும் வாளும் அடலுக்கு உறுதி, ஆளும் வேலும் பல்லுக்குறுதி, 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் 4 அடி 2 அடி கற்றவனிடத்து வாயடி கையடி அடிக்காதே. 4 அடி 2 அடி கற்றவனிடத்து வாயடி கையடி அடிக்காதே. 4 எனப்படுவது நாலடியார், 2 எனப்படுவது திருக்குறள். மேலே காட்டப்பட்ட பகுதிகளில் திருக்குறளுக்கும் முதலிடத்தை நாலடியார் பிடித்து கொண்டுள்ளதே அம்மாடி. உரைகள் எனும் பொழுது திருக்குறளுக்கு பழைய உரைகள் பலவும் புதிய உரைகள் பலவும் உள்ளவாறே நாலடியாருக்கும் உள்ளன. நாலடியாருக்கு தருமர், பதுமனார் ஆகிய பழம்பெரும் புலவர்களின் உரைகளுடன் பெயர் தெரியாத புலவர் ஒருவரின் பழைமை உரையும் கிடைத்துள்ளது. இக்காலத்திலும் புலவர் பலர் உரை எழுதியுள்ளனர். அவற்றின் வரிசையில் அடியனது உரையும் இப்பொழுதில் இடம்பெறும் என்பது குறிப்பிடப்படுறாங்க. ஸோ ஒரு புரட்சி எனும் பொழுது திருக்குறள் அறத்துப்பாலில் முதலில் இல்லறவியலும் அடுத்து துறவியலும் அமைந்துள்ளன. ஆனால் பிறர் அனைவரும் வெளியிட்டுள்ள 4 அடி பதிப்புகளிலோ முதலில் துறவறியலும் அடுத்ததாக இல்லறவியலும் காணப்படுகின்றன. ஸோ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பினை மாற்றி திருக்குறளைப் போலவே நாலடியாரில் முதலாவதாக இல்லறவியலையும் 2வதாக துறவரையிலும் அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளாங்க. இல்லறவியலத்துக்கு பின்னே துறவரம் கொள்வதே தமிழரின் தனி முறை என்றோ இருப்பினும் இதனில் சிலர் இல்லை, பலர் ஏற்கார். ஸோ அவற்றுக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. நாலடியார் 100 பாடல்களே ஒருவர் எழுதவில்லை,
நாலடியார் 100 பாடல்களை ஒருவர் எழுதவில்லை, பலர் எழுதினர். பதுமனார் அவற்றை வகைப்படுத்தி தொகுத்ததாக சொல்லப்படுகிறது. எனவே துறவியலை முதலில் அமைத்தது பதுமனாரின் கைவரிசை அங்கனமெனில் இல்லறவியலை நாம் ஏன் முதலில் அமைத்து கொள்ளக்கூடாது? மற்றும் ஒவ்வொரு தலைப்பிலும் உள்ள 10 பாடல்களும் இந்த பதிப்பில் உள்ள வரிசைப்படி எல்லோரும் அமைக்கப்படவில்லை. சிலரால் சில பாடல்கள் வரிசை மாற்றி எண்ணமைக்கப்பட்டுள்ளன. இதனால் நாலடியாரில் பலரும் தம் கைவண்ணம் காட்டியுள்ளனர் என்னும் இமாலய பேரொன்மை புலனாகிறது. எனவே இந்த பதிப்பில் இல்லறவியல் முதலில் அமைத்து பொருத்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாலடியாருடைய கடவுள் வாழ்த்து என்னும் பொழுது, வானிடு வில்லின் வரவரியா வாய்மையால் காணிலம் தோயா கடவுளை யாம் நிலம் சென்னியுற வணங்கி சேர்துமெம் உள்ளத்து முன்னிலையவை முடிக என்று. வானிடு வில்லின் வரவரியா வாய்மையால் காணிலம் தோயா கடவுளை வானில் தோன்றி மறையும் இந்திர வில்லை போல எதிரே திடீரென வர இருப்பதை பற்றி அறிய முடியாத உண்மை காரணத்தினால் யாம் நிலம் சென்னியுற வணங்கி சேர்துமெம் உள்ளத்து முன்னிலையவை முடிக என்று. எமது உள்ளத்தில் எண்ணிய நல்லெண்ணங்களால் நிறைவேறுக என்று வேண்டி கால், அதாவது பாதம் தரையில் படியாத தெய்வத்தை நம் தலைகள் தரையில் படியும்படி நாம் வீழ்ந்து வணங்கி இடையாது தியானிப்போமாக, அதாவது நினைவு கொள்வோமாக என்று குறிப்பிடுகிறார். ஸோ நாலடியாரின் பல பதிப்புகளின் முகப்புகளிலும் இந்த கடவுள் வாழ்த்து பாடல் காணப்படுகிறது. இது 400 பாடல்களுக்கும் அப்பாற்பட்டது. இதனை பின்பற்றி வந்தவர் எவரேனும் இதை இயற்றிக்கக்கூடும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஸோ இனி நம்ம ஒரு இதில் பார்த்துடலாம். முதலாவதாக அறத்துப்பால். இதில் 400 பாடல்கள் நம்ம பார்க்குறதுனால ஒரே ஒரு முறை மட்டும் வாசிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதாவது பாடல், அதோட அர்த்தம், மறுபடியும் ஒரு பாடல், அந்த மாதிரி. ஸோ இல்லறவியலில் முதலாவதாக பொறையுடைமை, அதாவது பொறுமை உடைமை. பொறையுடைமை என்பது பொறுமை உடைமை. கோதை அருவி குள்வரை நாட, கோதை அருவி குளிர்வரை நல்நாட, கோதை அருவி குளிர்வரை நல்நாட, பேதையோ யாடிதும் உரையற்க, பேதை உரைப்பிற் சிதைந்துரைக்கும் ஒள்ளும் வகையான் வழுக்கிற் கழிதலே நன்று. அதாவது கோதை அருவி குளிர்வரை நல்நாட, மலை போன்று அருவி ஓடும் குளிர்ந்த நல்ல மலை நாடனே, பேதையோடியாதும் உரையற்க, அறிவில்லாத மூடனுடன் ஒன்றும் பேசாதே, பேதை உரைப்பிற் சிதைத்துரைந்திருக்கும் ஒள்ளும் வகையான் வழுக்கிக் கழிதலே நன்று. பேசினால் அந்த அறிவிலி மனம் சிதையப் பேசுவான், ஆதலின் நழுவின் நீங்கி விடுதலே நன்று, வழுக்கிக் கழியாதலே நன்று. கோதை அருவி குளிர்வரை நல்நாட, பேதையோடியாதும் உரையற்க, பேதை உரைப்பிற் சிதைந்துரைக்கும் ஒள்ளும் வகையான் வழுக்கிற் கழிதலே நன்று. மலை போல அருவி ஓடும் குளிர்ந்த நல் மலை நாடனே, அறிவில்லாத மூடனுடன் ஒன்றும் பேசாதே, பேசினால் அந்த அறிவிலை மனம் சிதைய பேசுவான், ஆதலின் நழுவி நீங்கி விடுதலே நன்று. கோதை அருவி குளிர்வலை நல்நாட, பேதையோடியாதும் உரையற்க, பேதை உரைப்பிற் சிதைந்துரைக்கும் ஒள்ளும் வகையான் வழுக்கிற் கழிதலே நன்று. இரண்டாவது பாடல். நேரல்லார் நீரல்ல சொல்லியக்கால் மற்றது, தாரிக் திருத்தல் தகுதி மற்று ஓரும் புகழ்மையா கொள்ளாது, பொங்கும் நீர் ஞாலம் சமழ்மையா கொண்டுவிடும். அதாவது நேரல்லார் நீரல்ல சொல்லியாக்கள் மற்றது, நேர்மையற்ற கீழோர் தன்மையற்ற சொற்களை சொன்ன விடத்து, தாரி திருத்தல் தகுதி மற்று அத்தவற்றை பொறுத்தலே தக்கது, மற்றபடி பொறாவிடின் ஓரும் புகழ்மையா கொள்ளாது, பொங்கு நீர் ஞாலம் சமழ்மையா கொண்டுவிடும். பொங்கும் கடல் சூழ் உலகம் புகழாக கொள்ளாது, தாழ்வாக கருதிவிடும். நேரல்லார் நீரல்ல சொல்லியக்கால் மற்றது, தாரி திருத்தல் தகுதி மற்று ஓரும் புகழ்மையாக கொள்ளாது, பொங்கு நீர் ஞாலம் சமழ்மையா கொண்டுவிடும். அடுத்ததாக, காதலார் சொல்லும் கடுஞ்சொல் உவந்துரைக்கும், ஏதிலார் இன்சொல்லின் தீதாமோ போதெல்லாம் மாதர் வண்டார்க்கும் மலிகடல் தன்சேர்ப்ப ஆவாதறிவார் பிரின். காதலார் சொல்லும் கடுஞ்சொல்லும் உவந்துரைக்கும், ஏதிலார் இன்சொல்லின் தீதாமோ போதெல்லாம் மாதர் வண்டார்க்கும் மலிகடல் தன்சேர்ப்ப ஆவதறிவார் பிரின். காதலார் சொல்லும் கடும் சொல் உவந்துரைக்கும், மலர்களிலெல்லாம் அழகிய வண்டுகளில் ஒலிக்கின்ற வளமிக்க குளிர்ந்த கடல் நாடனே, ஏதிலார் இன்சொல்லின் தீதாமோ நன்றறுவதை அறியும் நல்லவரை நண்பராகப் பிரின். போதெல்லாம் மாதவர் வண்டார்க்கும் மலிகடல் தன் சேர்ப்ப, அந்த அன்புள்ள நண்பர் இடிந்துரைக்கும் கடுஞ்சொல்
சிரித்து பேசி நடிக்கும் பகைவரின் இன்சொலினும் தீயதாகுமோ? மாத வண்டார்க்கும் மலிகடல் தன் சேர்ப்ப ஆவதறி வார்பிரின். காதலார் சொல்லும் கடுஞ்சொல்லும் உவந்துரைக்கும் ஏதிலார் இன்சொல்லின் தீதாமோ? போதெல்லாம் மாதர் வண்டார்க்கும் மலிகடல் தன் சேர்ப்ப ஆவதறிவார்பிரின். அடுத்ததாக 4வது பாடல். அறிவதறிந்து தடங்கி அஞ்சுவதஞ்சி உருவதுளர் குவப்பச் செய்து பெறுவதானால் இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. அறிவதறிந்து தடங்கி அஞ்சுவதஞ்சி உருவதுள குழப்பச் செய்து பெறுவதானால் இன்புற்று வாழும் இன்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. அறிவதறிவதடங்கி அறிய வேண்டியதை அறிந்து அஞ்சுவதஞ்சி அறிய வேண்டியதை அறிந்து அஞ்சுவதஞ்சி அறிய வேண்டியதை அறிந்து அடங்கி அஞ்சுவதற்கு அஞ்சி உருவதுலகுவப்பச் செய்து செய்யத்தக்க நன்மைகளை உலகம் மகிழச் செய்து பெறுவதானால் இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. பெற்றதை கொண்டு மகிழ்ந்து வாழும் மாண்புடையவர் எப்பொழுதும் துன்புற்று வாழ்வதில்லை. அறிவதறிந்து தடங்கி அஞ்சுவதஞ்சி துலகுவப்பச் செய்து பெறுவதானால் இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. அடுத்ததாக வேற்றுமை இன்றி கலந்திருப்பர் நட்டக்கால் தேற்ற ஒழுக்கம் ஒருவன்கண் உண்டாயின் ஆற்றும் துணையும் பொறுக்க பெறானாயின் தூற்றாதோ தூரவிடல். வேற்றுமையின்றி கலந்திருப்பர் நட்டாக்கால் தேற்றா ஒழுக்கம் ஒருவன்கண் உண்டாயின் ஆற்றும் துணையும் பொறுக்க பொறானாயின் தூற்றாதே தூரவிடல். வேற்றுமையின்றி கலந்திருப்பவர் நட்டக்கால் மாறுபாடின்றி இணைந்து இருவர் நட்பு கொண்டிருக்கும் பொழுது தேற்ற ஒழுக்கம் ஒருவன்கண் உண்டாயின் ஒருவன் தெளியாத தீயொழுக்கம் காணப்படின் ஆற்று துணையும் பொறுக்க மற்றவன் பொறுக்கும் வரை பொறுப்பானாக. பொறானாயின் தூற்றுக தூராவிடல். பொறுக்க முடியாமற் போனால் அவனை தூற்றாமல் தூர விலகிவிடுவானாக. மாறுபாடின்றி இணைந்து இருவர் நட்பு கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் தெளியாத தீயொழுக்கம் காணப்படின் மற்றவன் பொறுக்கும் வரை பொறுப்பானாக. பொறுக்க முடியாமற் போனால் அவனை தூற்றமாமல் தூர விலக்கி விடுவானாக. வேற்றுமையின்றி கலந்திருப்பர் நட்டக்கால் தேற்றா ஒழுக்கம் ஒருவன்கண் உண்டானாயின் ஆற்றம் துணையும் பொறுக்க பொறானாயின் தூற்றதே தூரவிடல். அடுத்தது 6வது பாடல். இன்னா செய்யினும் இனிய ஒழிகவென்று தன்னையே தான் நோவின் அல்லது துண்ணி கலந்தாரை கைவிடுதல் கானக நாட விலங்கிற்கும் வில்லல் அரிது. இன்னா செய்யினும் இனிய ஒழிகென்று தன்னையே தான் நோவின் அல்லது துண்ணி கலந்தாரை கைவிடுதல் கானக நாட விலங்கிற்கும் வில்லல் அரிது. இன்னா செய்யினும் இனிய ஒழிகவென்று காட்டுவள நாடனே நண்பர் துன்பம் செய்யினும் அஃது இன்பமே போனா போகிறது என்று பொறுத்து ஒழிகென்று தன்னையே தான் நோவின் அல்லது துண்ணி கலந்தாரை கைவிடுதல் துன்பம் நேர்ந்தற்கு தன்னைத்தானே நொந்து கொள்ள வேண்டுமே தவிர நெருங்கி பழகிற நண்பனை கைவிடல் ஆகாது. கானகநாடா விலங்கிற்கும் வில்லல் அரிது. நெருங்கி பழகிற நண்பனை கைவிடலாகாது. பிரிதல் என்பது விலங்கிற்கும் இயலாதது. அதாவது காட்டுவள நாடனே நண்பர் துன்பம் செய்யினும் அஃது இன்பமே போனால் போகிறது என்று பொறுத்து துன்பம் நேர்தற்கு தன்னைத்தானே நொந்து கொள்ள வேண்டுமே தவிர நெருங்கி பழகிய நண்பரை கைவிடலாகாது. பிரிதல் என்பது விலங்கிற்கும் இயலாதது. இன்னா செய்யினும் இனிய ஒழிகென்று தன்னையே தான் நோவின் அல்லது துண்ணி கலந்தாரை கைவிடுதல் கானக நாடா விலங்கிற்கும் வில்லல் அரிது. அடுத்ததாக பெரியார் பெருநட்பு கோடல் தாம் செய்த அரிய பொறுப்ப என்றென்றோ அரியரோ ஒள்ளென் அருவி உயர்வரை நல்நாட நல்ல செய்வார்க்குத் தமர். பெரியர் பெருநட்பு கோடல் தாம் செய்த அரிய பொறுப்பை என்றென்றோ அரியரோ ஒள்ளென் அருவி உயர்வரை நல்நாட நல்ல செய்வார்க்குத் தமர். பெரியார் பெருநட்பு கோடல் உள் என அருவி ஒளித்தோடும் உயரிய நல்மாலை நாடனே ஒள்ளென் அருவி உயர்வரை நல்நாட ஒள் என அருவி ஒளித்தோடும் உயர்மறை நல் நாடனே. பெரியோர் பெருநட்பு கோடல் பெரியாரது உயர் நட்பை கொள்வது தாம் செய்த அரிய பொறுப்பு என்றென்றோ தாம் செய்த தவறுகளை பொறுத்து கொள்வார் என்பதல்லன்றோ. அரியரோ நல்ல செய்வார்க்குத் தமர். அங்கனமெனில் தவறின்றி நல்லவன செய்வார்க்கு பெரியார்கள் கிடைத்ததற்கு அரியவராவரோ.
ஒள் என அருவி ஒளித்தோடும் உயரிய நல்மனை நாடனே. பெரியோரது உயர் நட்பை கொள்வது தாம் செய்த தவறுகளை பொறுத்து கொள்வர் என்பதனாலன்றோ அங்கனம் எனில் தவறில்லை என் நல்லனவை செய்வார்க்கு பெரியார்கள் கிடைத்தற்கு அரியவராவரோ. பெரியார் பெருநட்பு கோடல் தாம் செய்த அரிய பொறுப்ப என்றென்றோ அரியரோ ஒள் என் அருவி உயர்வரை நல் நாட நல் செய்வார்க்கு தமர். அடுத்ததாக 8வது பாடல். வற்றற்றி மற்றாற்ற பசிப்பினும் பண்பிலார்க்கு அற்றம் அறிய உரையற்க அற்றம் மறைக்கும் துணையார் குறைப்பவ தம்மை துறக்கும் துணிவிலாதார். வற்றி மற்றற்றா பசிப்பினும் பண்பிலார்க்கு அற்றம் அறிய உரையற்க அற்றம் மறைக்கும் துணையார் குறைப்ப தம்மை துறக்கும் துணிவிலாதார். அதாவது வளமெல்லாம் வற்றி மேலும் மிக பசித்தாலும் வற்றி மற்றாற்று பசிப்பினும் பண்பிலார்க்கு வளமெல்லாம் வற்றி மேலும் மிக பசித்தாலும் பண்பிலார்க்கு அற்றம் அறிய உரையற்க பண்பற்ற அற்பவிடம் வறுமையை வெளிப்படையாக கூறற்க அற்றம் மறைக்கும் துணையார் குறைப்பவே தம்மை துறக்கும் துணிவிலாதார். பசியால் தமது உயிரை கைவிடும் துணிவு இல்லாதவர் தமது வறுமையை நீக்கும் துணையாளரிடம் தம் துன்பம் கூறுவதை வழக்கம். அதாவது வானமெல்லாம் வற்றி மேலும் மிக பசித்தாலும் பண்பற்ற அற்பரிடம் வறுமையை வெளிப்படையாக கூறற்க பசியால் தமது உயிரை கைவிடும் துணிவில்லாதவர் தமது வறுமையை நீக்கும் துணையாளரிடமே தம் துன்பத்தை கூறுவது வழக்கம். அதாவது யாரிடம் வறுமை நீக்குமோ அவர்களிடம் கூறுவது தான் இயல்பு. ஏன்னா யார்கிட்ட சொல்லக்கூடாது, அற்பரிடம் போய் வறுமையை பற்றி பேசக்கூடாதுங்கிறாங்க. வற்றி மற்றாற்ற பசிப்பினும் பண்பிலார்க்கு அற்றம் அறிய உரையற்க அற்றம் மறைக்கும் துணையார் குறைப்பவர் தம்மை துறக்கும் துணிவிலாதார். இன்பம் பயந்தாங்கிழிவு தலைவரினும் இன்பத்தின் பக்கம் இருந்தைக்க இன்பம் ஒழியாமை கண்டாலும் ஓங்கருவி நாட பழியாக வாரே தலை. இன்பம் பயந்தாங்கிழிவு தலைவரினும் இன்பத்தின் பக்கம் இருந்தைக்க இன்பம் ஒழியாமை கண்டாலும் ஓங்கருவி நாட பழியாக வாரே தலை. இன்பம் பயந்தாங்கிழிவு தலைவரினும் உயர்ந்த அருவிகள் ஓடும் நாடனே ஒழியாமை ஓங்கு கண்டாலும் ஓங்கருவி நாடனே உயர்ந்த ஒளிங்கருவி நாடனே. இன்பம் பயந்தா கிழிவு தலைவரினும் ஓர் இன்பம் இழியாது கிடைப்பினும் அது பழியன்றிருத்தலே சிறந்ததாகும். இன்பம் பயந்தால் கிழிவு தலைவரினும் இன்பத்தின் பக்கம் இருந்தைக்கே இன்பம் ஒழியாமை கண்டாலும் ஓங்கருவி நாட பழியாகவாரே தலை. எனவே ஒரு பொருள் மிக்க இன்பமளிப்பினும் அங்கே இழிவு சிறிது தலை காட்டினாலும் இன்பம் காரணமாக அதனை ஏற்றுக்கொள்ளலாகாது. உயர்ந்த அருவிகள் ஓடும் நாடனே ஓர் இன்பம் ஒழியாது கிடைப்பினும் அது பழியின்றி இருத்தலே சிறந்ததாகும். எனவே ஒரு பொருள் மிக்க இன்பம் அளிப்பினும் அங்கே இழிவு சிறிது தலை காட்டினாலும் இன்பம் காரணமாக அதனை ஏற்றுக்கொள்ளலாகாது. இன்பம் பயந்தாங்கிழிவு தலைவரினும் இன்பம் பக்கம் இருந்தைக்க இன்பம் ஒழியாமை கண்டாலும் ஓங்கருவி நாட பழியாகவாரே தலை. அடுத்ததாக 10வது பாடல். நான் கெடினும் தக்கார்க்கே டென்னற்க தன்னுடம்பின் ஊன் கெடினும் முன்னார்க்கை துன்னற்க வான்கவிந்த வையகம் எல்லாம் பெறினும் உரையற்க பொய்யோடிடைமைந்த சொல். நான் கெடினும் தக்கார்க்கே டென்னற்க தன்னுடம்பின் ஊன் கெடினும் முன்னார்க்கை துன்னற்க வான்கவிந்த வையகம் எல்லாம் பெறினும் உரையற்க பொய்யோடிடைமைந்த சொல். நான் கெடினும் தக்கார்க்கே டென்னற்க தான் கெட்டாலும் நல்லார்க்கு பிறர் கேடு சூழற்க தன்னுடம்பின் ஊன் கெடினும் உண்ணார் கை துன்னற்க பசியால் தன் உடம்பின் தசை துருங்கினாலும் உண்ணத் தகாதவர் கையுணவை உண்ணற்க வான் கவிந்த வையம் எல்லாம் பெறினும் வான் கவிந்து மூடிய வையகம் முழுவதும் கிடைப்பதனாலும் உரையற்க பொய்யோடு இடைமிடைந்த சொல். இடையிடையே பொய் கலந்த சொற்களை சொல்லற்க. அதாவது தான் கெட்டாலும் நல்லார் பிறர்க்கு கேடு சூழற்க பசியால் தன் உடம்பின் தசை சுருங்கினாலும் உண்ணத் தகாதவர் கையுணவை உண்ணற்க வானம் கவிந்து மூடிய வையகம் முழுவதும் கிடைப்பதானாலும் இடையிடையே பொய்க்கலந்த சொற்களை சொல்லற்க தான் கெடினும் தக்கார்க்கே டென்னற்க தன் உடம்பின் ஊன் கெடினும் உண்ணார் கை துன்னற்க வான் கவிந்த வையகம் எல்லாம் பெறினும் உரையற்க பொய்யோடிடைமைந்த சொல். அடுத்ததாக
இரண்டாவது இயல் பிறர்மனை நயவாமை. பிறர்மனை நயவாமை. அச்சம் பெரிதால் அதற்கின்பம் சிற்றளவால் நிச்சம் நினையுங்கால் கோக்கொலையால் நிச்சலும் கும்பிக்கு கூர்த்த வினையால் பிறர்தாரம் நம்பர்க்க நானுடையார். அச்சம் பெரிதால் அதற்கின்பம் சிற்றளவால் நிச்சம் நினையுங்கால் கோக்கொலையால் நிச்சலும் குழம்பிக்கே கூர்த்த வினையால் பிறன்தாரம் நம்பர்க்க நானுடையார். அச்சம் பெரிதால் பிறர் மனைவியை விரும்புவதால் அச்சம் மிகுதியாம். அதற்கின்பம் சிற்றளவால் அச்சத்தை நோக்க இன்பமோ சிறிய அளவேயாம். நிச்சம் நினையுங்கால் கோக்கொள்ளையால் நித்தம் நினைத்து பார்க்கின் அரசுறுப்பு அதாவது தண்டனை கிடைக்கலாம். நிச்சலும் கும்பிற்கே கூர்த்த வினையால் நரகத்திற்கு உரிய மிகுந்த தீவினையும் பெருகும். பிறர் தாரம் நம்பர்க்க நானுடையார். எனவே நாணமுடையவர் பிறர் மனைவியை நம்பி விரும்பற்க. பிறர் மனைவியை விரும்புவதால் அச்சம் மிகுதியாம். அச்சத்தை நோக்க இன்பமே சிறிதளவேயாம். நித்தம் நினைத்து பார்க்கின் தண்டனை கிடைக்கலாம். நரகத்திற்கு உரிய மிகுந்த தீவினையும் பெருகும். எனவே நாணம் உடையவர் பிறர் மனைவியை நம்பி விரும்பற்க. அச்சம் பெரிதால் அதற்கின்பம் சிற்றளவால் நிச்சம் நினையுங்கால் கோக்கொள்ளையால் நிச்சலும் கும்பிற்கே கூர்த்த வினையால் பிறன்தாரம் நம்பர்க்க நானுடையார். அடுத்ததாக அறம் புகழ் கேண்மை பெருமையின் நான்கும் பிறந்தாரம் நச்சுவார் சேரா. பிறந்தாரம் நச்சுவார் சேரும் பகைப்பழி பாவமென்று அச்சத்தோடினார் பொருள். அறம்புகழ் கேண்மை பெருமையினால் நான்கும் பிறந்தாரம் நச்சுவார் சேரா. பிறந்தாரம் நச்சுவார் சேரும் பகைப்பழி பாவமென்று அச்சத்தோடினார் நாற்பொருள். அறம்புகழ் கேண்மை பெருமையின் நான்கும் பிறர் மனைவியை விரும்புவரை அறம்புகழ் நட்பு பெருமையாக நான்கும் அடையா. பிறந்தாரம் நச்சுவார் சேரா. பிறன்தாரம் நச்சுவார் சேரும் மாறாக அவரை பகை பழி பாவம் அச்சம் என நான்குமே வந்தடையும். பிறந்தாரும் நச்சுவார் சேரும் பகை பழி பாவம் என்று அச்சரித்தோர் நாடிற்பொருள். அதாவது பிறர் மனைவி விரும்பாதவரை அறம் புகழ் நட்பு பெருமை ஆகிய நான்கும் அடையா. மாறாக அவரை பகை பழி பாவம் அச்சம் என்னும் நான்குமே வந்தடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறம்புகழ் கேண்மை பெருமையின் நான்கும் பிறந்தாரம் நச்சுவார் சேரா. பிறந்தாரம் நச்சுவார் சேரும் பகைப்பழி பாவம் என்று அச்சத்தோடினார் பொருள். அடுத்ததாக புக்க விடத்தச்சம் போகுதரும் போதச்சம் துய்க்கும் இடதச்சம் தோன்றுமால் காப்பச்சம் தோன்றாமல் காப்பச்சம் எக்காலும் அச்சம் தருமால் எவன்கோலோ உட்கான் பிறனில் புகழ். புக்கவிடத் தச்சம் போகு தருப்போத்தச்சம் துய்க்கும் இடத்தச்சம் தோன்றாமல் காப்பச்சம் எக்காலும் அச்சம் தருமால் எவன்கோலோ உட்கான் பிறனில் புகழ். புக்க விடத்தச்சம் பிறர் மனையால் இருக்குமிடம் புகும்போது அச்சம் போகுதரும் போதச்சம் திரும்பும்போது அச்சம் தூய்க்கும் இடத்தச்சம் இன்பம் நுகரும்போது அச்சம் தோன்றாமல் காப்பச்சம் வெளியே தெரியாமல் காப்பதிலும் அச்சம் எக்காலும் அச்சம் தருமால் ஏன் எப்போதுமே அச்சம் ஏற்படும் எவன்கோலோ உட்கான் புறனில். எனவே ஒருவன் அஞ்சாதவனாய் பிறர் மனைவிடம் செல்லுதல் ஏனோ. பிறன் மனையால் இடமிருக்கும் புகும்போதும் அச்சம் திரும்பும்போதும் அச்சம் இன்பம் நுகரும்போதும் அச்சம் வெளி தெரியாமல் காப்பதிலும் அச்சம் ஏன் எப்போதும் அச்சம் ஏற்படும். எனவே ஒருவன் அஞ்சாதவனாய் பிறர் மனைவியிடம் செல்லுதல் ஏனோ. புக்க விடத்தச்சம் போகுதரும் போதச்சம் துய்க்கும் இடத்தச்சம் தோன்றாமல் காப்பச்சம் எக்காலும் அச்சம் தருமால் எவன்கோலோ உட்கான் பிறனில் புகழ். அடுத்ததாக காணின் குடிப்பழியாம் கையுறையின் கால்குறையும் ஆணின் மை செய்யுங்கால் அச்சமாம். ஆணின் மை செய்யுங்கால் அச்சமாம் நீனிறைய துன்பம் பயக்குமால் துச்சாரி நீ கண்ட இன்பம் எனக்கிளைத்தால் கூறு. காணின் குடிப்பழியாம் கையுறின் கால்குறையும் ஆணின் மை செய்யுங்கால் அச்சமாம் நீனிறைய துன்பம் பயக்குமால் துச்சாரி நீ கண்ட இன்பம் எனக்கெனைத்தால் கூறு. காணின் குடிப்பழியாம் பிறர் மனை புகுவதை பிறர் காணின் குடிப்பழியாம் கையுறையின் கால் குறையும் அகப்பட்டு கொண்டாலோ கால் துண்டிக்கப்படும். ஆணின் மை செய்யுங்கால் அச்சமாம் ஆண்மை இயலாத தீப்புணர்ச்சி செய்யுங்கால் அச்சமாம் நீனியறைய துன்பம் பயக்குமால் நீண்ட நரக துன்பம் கிடைக்கும் துச்சாரி. எனவே காமுகனே
நீ கண்ட இன்பம் எனக்கெனைத்தால் கூறு. நீ பெற்ற இன்பம் என்னதான் என்று எனக்கு கூறு. பிறர்மனை புகுதவை பிறர்காணின் குடிப்பழியாம் அகப்பட்டு கொண்டாலோ கால் துண்டிக்கப்படும். ஆண்மைக்கு இயலாத தீப்புணர்ச்சி செய்யுங்கால் அச்சமாம் நீண்ட நரகத் துன்பம் கிடைக்கும். எனவே காமுகனே, நீ பெற்ற இன்பம் என்னதான் என்று எனக்கு கூறு. காணின் குடிப்பழியாம் கையுறையின் கால் குறையும். ஆணின் மை செய்யுங்கால் அச்சமாம் நீரணிய துன்பம் பயக்குமால். துச்சாரி, நீ கண்ட துன்பம் எனக்கிழைத்தல் என்று கூறு. அடுத்ததாக, செம்மையொன்றிச் சிறியார் இனத்தராய் கொம்பை வரி முளையால் தோல்மறியே உம்மை வழியால் பிறர்மனை மேல் சென்றாரோ இம்மை அழியா ஆடியுண்பார். செம்மையொன்றி சிறியார் இனத்தராய் கொம்பை வரிமுளையால் தோல்மறியே உம்மை வழியால் பிறர்மனை மேல் சென்றாரே இம்மை அழியாகி ஆடியுண்பார். செம்மையொன்றிச் சிறியார், ஒழுங்கு ஒரு சிறிதும் இன்றி, இனத்தராய் கொம்மை வரிமுளையால் தோல்மறியி, அற்பர் கூட்டத்தைச் சேர்ந்தவராகி திரட்சியும் தேமலும் கொண்ட முளைகளையுடைய பிற பெண்ணின் தோளைத் தழுவி உம்மை வழியால் பிறர்மனையால் சென்றாரே. முற்பிறப்பில் தமக்கிருந்த வழியால் பிறர் மனைவியிடம் சென்றாரே இம்மை அழியாகி ஆடியுண்பார். இப்பிறப்பில் பேடிகளாகி ஆட்டம் ஆடி உண்டு கழிக்கிறீர்கள். ஒழுங்கு சிறிதுமின்றி அற்பர் கூட்டத்தைச் சேர்ந்தவராகி திரட்சியும் தேமலும் கொண்ட முளைகளுடைய பிற பெண்ணின் தோளைத் தழுவி முற்பிறப்பில் தமக்கிருந்த வலிமையால் பிறர் மனைவிடம் சென்றவரே இப்பிறப்பில் பேடிகளாகி ஆட்டம் ஆடி உண்டு கழிக்கிறீர்கள். செம்மையொன்றிச் சிறியார் இனத்தாராய் கொம்பை வரி முளையால் தோல்மறியி உம்மை வழியால் பிறர்மனை மேல் சென்றாரே இம்மை அழியாகி ஆடியுண்பார். அடுத்ததாக, பல்லார் அறிய பறையறிந்து நாள் கேட்டு கல்யாணம் செய்து கடிப்புக்க மெல்லியல் காதல் மனையாளும் இல்லாளோ என்னொருவன் ஏதில் மனையாள் நோக்கு. பல்லார் அறிய பறையறிந்து நாள் கேட்டு கல்யாணம் செய்து கடிப்புக்க மெல்லியல் காதல் மனையாளும் இல்லாளோ என்னொருவன் ஏதில் மனையாளே நோக்கு. பல்லார் அறிய பறையறிந்து நாள் கேட்டு, நல்ல நாள் கேட்டறிந்து பலரும் அறிய மனமுரசு கொட்டி திருமணம் செய்து கொண்டு கல்யாணம் செய்து கடிப்புக்க மெல்லியல் காதல் மனையாளும் இல்லாளா கொட்டி திருமணம் செய்து கொண்டு காவல் மனை புகுந்துள்ள மென்மை தன்மையுடைய அன்பு மனையாட்டி அகத்திருக்க என்னொருவன் ஏதில் மனையாளை நோக்கு. ஒருவன் அயலான் மனைவியை நோக்குவது ஏனோ. நல்ல நாள் கெட்டறிந்து பலரும் அறிய மனமுரசு கொட்டி திருமணம் செய்து கொண்டு கால்மனை புகுந்துள்ள மென்மனை தன்மையுடைய அன்பு மனையாட்டி அகத்திருக்க ஒருவன் அயலான் மனைவியை நோக்குவது ஏனோ. பல்லார் அறிய பறையறிந்து நாள் கேட்டு கல்யாணம் செய்து கடிப்புக்க மெல்லியல் காதல் மனையாளும் இல்லாள என்னொருவன் ஏதில் மனையாள் நோக்கு. அம்பல் அயலெடுப்ப அஞ்சித் தமர்பறியி வம்பலான் பெண் மறியி மைந்துற்று நம்பும் நிலையில் நெஞ்சத்தான் துப்புரவு பாம்பின் தலையினக்கி அன்னத் துடைத்து. அம்பல் அயலெடுப்ப அஞ்சித் தமர்பறியி வம்பலன் பெண் மறியி மைந்துற்று நம்பும் நிலைமையில் நெஞ்சத்தான் துப்புரவு பாம்பின் தலையை நக்கி அன்னத் துடைத்து. அம்பல் அயலெடுப்ப அஞ்சித் தமர்பறியி அயலவர் பழித்தூற்ற தம் உறவினர் நடுங்கி வருத்த வம்பலன் பெண் மறியி மைந்துற்று மாற்றான் மனைவியை மருவி புணர்ந்து மயக்குற்று அவர்களை நம்பி கிடைக்கும் நிலையற்ற நெஞ்சத்த காம நுகர்ச்சி நம்பும் நிலைமையில் நெஞ்சத்தான் துப்புரவு பாம்பின் தலையை நக்கி அன்னத் துடைத்து. பாம்பின் தலையை நக்கிச் சுவைப்பது போல தன்மையுடையது. அயலார் பழித்தூற்ற உறவினர் நடுங்கி வருந்த மாற்றான் மனைவியை மருவி புணர்ந்து மயக்குற்று அவளையே நம்பி கிடைக்கும் நிலையற்ற நெஞ்சத்தானது காமநுகர்ச்சி பாம்பின் தலையை நக்கிச் சுவைப்பது போன்ற தன்மையுடையது. அம்பல் அயலெடுப்ப அஞ்சி தமர்பறியி வம்பலன் பெண் மறியி இமைந்துற்று நம்பும் நிலையில் நெஞ்சத்தான் துப்புரவு பாம்பின் தலையை நக்கி அன்னத் துடைத்து. பரவா வெளிப்படா பல்லோர் கண் தங்கா உறவோர் கண் காமன் நோய் ஓவொடி கொடிதே விரவாருள் நாணிப் படலஞ்சி யாதும் உரையாதுள் ஆறிவிடும். பரவா வெளிப்படவா பல்லோர் கண் தங்கா உறவோர் கண் காமன் நோய் ஓவோ கொடிதே விரவாருள் நாணு படலஞ்சி யாதும் உரையாதுள் ஆறிவிடும். பரவா வெளிப்படவா அறிவுடையாரிடம் தோன்றிய காமன் நோய் பல்லோர் கண் தங்கா வெளிப்படாமலும் பரவாமலும் பலரிடம் அறியப்படாமலும் வெளியானால் பகைவர் நாணப்படுவதற்கு அஞ்சி ஒருவரிடமே ஓ கொடிதே விரவாருள் நாணு படலஞ்சி யாதும்
பகைவரிடத்து நாணப்படுவதற்கு அஞ்சி ஒருவிடம் ஒரு சிறிதும் உணரப்படாமலும் உள்ளேயே தணிந்துவிடும். உரையாதுள் ஆறிவிடும். ஆது மிக கடுமையானது. அதாவது அறிவுடையவரிடம் தோன்றிய காம நோய் வெளிப்படாமலும் பரவாமலும் பலரிடம் அறியப்படாமலும் வெளியானால் பகைவரிடம் நாணப்படுவதற்கு அஞ்சி ஒருவரிடம் ஒரு சிறிதும் உரைக்கப்படாமலும் உள்ளேயே தணிந்து விடும். அது கடுமையானது. பரவா வெளிப்படா பல்லோர் கண் தங்கா உறவோர் கண் காமன் நோய் ஓவோ கொடிதே விரவாருள் நாணப்படலஞ்சி யாதும் உரையாதுள் ஆறிவிடும். அடுத்ததாக அம்பும் அழலும் அவிர்கதிர் ஞாயிறும் வெம்பிச் சுடினும் புறம்சுடும் வெம்பி கவற்றி மனத்தைச் சுடுதலால் காமம் அவற்றினும் அஞ்சப்படும். அம்பும் அழலும் அவிர்கதிர் ஞாயிறும் வெம்பிச் சுடினும் புறம்சுடும் வெம்பி கவற்றி மனத்தைச் சுடுதலால் காமம் அவற்றினும் அஞ்சப்படும். அம்பும் அழலும் அவிர்கதிர் ஞாயிறும் அம்பும் நெருப்பும் ஒளிவிடும் கதிர்களுடைய செஞ்ஞாயிறும் வெம்பிச் சுடினும் புறச்சுடும் வெம்மையாய் சுட்டு தாக்கினாலும் வெளியுடவும் பையே சுட்டு வருத்தும் வெளியுடம்பையே சுட்டு வருத்தும். வெம்பி கவற்றி மனத்தை சுடுதலால் காமம் அவற்றினும் அஞ்சப்படும். ஆனால் காமத்தீயோ வெதும்பி கவலையுறச் செய்து உள் மனத்தை சுட்டு தாக்குவதால் அம்மூன்றினும் அஞ்சப்பட வேண்டியதாம். அம்பும் நெருப்பும் ஒளிவிடும் கதிர்களுடைய செஞ்ஞாயிறும் வெம்மையாய் சுட்டு தாக்கினும் வெளியுடம்பை சுட்டு வருத்தும். ஆனால் காமத்தீயோ வெதும்பி கவலையுறச் செய்து உள்மனத்தை சுட்டு தாக்குவதால் அம்மூன்றிலும் அஞ்ச வேண்டியதாம். அம்பும் அழலும் அவிக்கதிர் ஞாயிறும் வெம்பிச் சுடினும் புறம் சுடும் வெம்பி கவற்றி மனத்தை சுடுதலால் காமம் அவற்றினும் அஞ்சப்படும். ஊருளெழுந்த உருகிலு செந்தீக்கு நீருள் குளித்தும் முயலாகும் நீருள் குளிப்பனும் காமம் சுடுமே குன்றேறி குளிப்பானும் காமம் சுடும். ஊருள் எழுந்த உருகெழு செந்தீக்கு நீருள் குளித்தும் முயலாகும் நீருள் குளிப்பினும் காமம் சுடுமே குன்றேறி ஒளிப்பினும் காமம் சுடும். ஊருள் எழுந்த உருகெழு செந்தீக்கு ஊருக்குள் மூண்டெழுந்த அச்சம் மிக்க சிவந்த நெருப்புக்கு தண்ணீருள் மூழ்கி தப்பித்து கொள்ளலாம். ஊருள் எழுந்த உருகெழு செந்தீக்கு நீருக்குள் குளித்தும் முயலாகும் நீருள் குளிப்பானும் காமம் சுடுமே. ஆனால் காமத்தீயோ நீருக்குள் மூழ்கினும் சுடுந்தான் குன்றேறி ஒளிப்பினும் காமம் சுடும். மலையிலேறி மறைந்து கொள்ளினும் விடாது சுடும். ஊருக்குள் மூண்டெழுந்த அச்சம் மிக்க சிவந்த நெருப்புக்கு தண்ணீரில் மூழ்கியும் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் காமத்தீயோ நீருக்குள் மூழ்கினும் சுடுந்தான் மலையேறி மறைந்து கொள்ளினும் விடாது சுடும். ஊருள் எழுந்த உருகெழு செந்தீக்கு நீருள் குளித்து உயலாகும் நீருள் குளிப்பினும் காமம் சுடுமே குன்றேறி ஒளிப்பினும் காமம் சுடும். அடுத்ததாக ஈகை, அதாவது ஈதல். இல்லா இடத்தும் இயைந்த அளவினால் உள்ள இடம் போலும் பெரிது வந்து மெல்ல கொடையோடு பட்ட குணவுடை மாந்தர்க்கு அடையவாம் ஆண்டை கதவு. இல்லா இடத்தும் இயைந்த அளவினால் உள்ள இடம் போல் பெரிது வந்து மெல்ல கொடையோடு பட்ட குணவுடை மாந்தர்க்கு அடையாவாம் ஆண்டை கதவு. இல்லா இடத்தும் இயைந்த அளவினால் வசதி இல்லா இடத்தும் தம்மால் இயன்ற அளவு உள்ள இடம் போல் பெரிது வந்து வசதியுள்ள இடம் போல் மிகவும் மகிழ்ந்து மெல்ல கொடையோடு பட்ட குணனுடை மாந்தர்க்கு வசதி கொண்ட இடம் போல் மிகவும் மகிழ்ந்து அமைதியாய் கொடையுள்ளம் புரியும் பண்புள்ள மாந்தர்க்கு அடையாவாம் ஆண்டை கதவு. அங்கே வீடு பேற்று கதவுகள் அடைக்கப்படாவாம். வசதி இல்லாத விடத்தும் தம்முள் இயன்ற அளவு வசதியுள்ள இடம் போல் மிகவும் மகிழ்ந்து அமைதியாய் கொடையு புரியும் பண்புள்ள மாந்தருக்கு அங்கே வீடு பேற்று கதவுகள் அடைக்கப்படாவாம். இல்லா இடத்தும் இயைந்த அளவினால் உள்ள இடம் போல் பெரிது வந்து மெல்ல கொடையோடு பட்ட குணவுடை மாந்தர்க்கு அடையாவாம் ஆண்டை கதவு. முன்னரே சாம்நாள் முனித்தக்க மூப்புல பின்னரும் பீடளிக்கும் நோயுல கொன்னே பரவன்மின் பற்றன்மின் பாத்துன்மின் யாதும் கரவன்மின் கைத்துண்டாம் போல்து. முன்னரே சாம்நாள் முனித்தக்க மூப்புல பின்னரும் பீடளிக்கும் நோயுல கொன்னே பரவன்மின் பற்றன்மின் பாத்துன்மின் யாதும் கரவென்மின் கைத்துண்டாம் போல்து. முன்னரே சாம்நாள் முனித்தக்க மூப்புல முடிவுநாளும் வெறுக்கத்தக்க முதுமையும் முதலிலே நிலையாயுள்ளன பிண்டரும் பீடளிக்கும் நோயுல மேலும் பெருமை கெடுக்கும் பிணிகளும் உள்ளன கொன்னே பரவன் மீன் எனவே வீணே பொருள் தேடி அழாதீர்கள் பற்றன் மீன் இருக்கும் பொருளை இறுக்கிவிடாதீர்கள் பாத்துன் மீன் கையில் பொருள் இருக்கும்போதே பலதற்கும் பகிர்ந்தளித்து உண்ணுங்கள் யாதும் கரவன் மீன்
கைத்துண்டாம் போழ்து ஒன்றையும் ஒழிக்காதீர்கள். முடிவு நாளும் வெறுக்கத்தக்க முதுமையும் முதலிலேயே நிலையாயுள்ளன. மேலும் பெருமை கெடுக்கும் பிணிகளும் உள்ளன. எனவே வீணே பொருளை தேடி அலையாதீர்கள். இருக்கும் பொருளை இறுக்கிவிடாதீர்கள். கையில் பொருள் இருக்கும் போதே பலதற்கும் பகுந்தளித்து உண்ணுங்கள். ஒன்றையும் ஒழிக்காதீர்கள், அதாவது மறைத்து வைக்காதீர்கள். முன்னரே சாம்நாள் முனித்தக்க மூப்புல பிண்டரும் பீடளிக்கும் நோயுள்ள கொன்னே பரவன்மீன் பற்றன்மீன் பாத்துண்மீன் யாதும் கரவன்மீன் கைத்துண்டாம் போழ்து. அடுத்ததாக நடுக்குற்று தற்சேர்ந்தார் துன்பம் துடையார். நடுக்குற்று தற்சேர்ந்தார் துன்பம் துடையார் கொடுத்தாற்று துய்ப்பினும் ஈண்டுங்கால் ஈண்டும் இடுக்குற்று பற்றினும் நில்லாது செல்வம் விடுக்கும் விலையுழந்த கால். நடுக்குற்று தற்சேர்ந்தார் துன்பம் உடையார் கொடுக்குந்தான் துய்ப்பினும் ஈண்டுங்கால் ஈண்டும் கொடுக்குந்துற்று இடுக்குற்று பற்றினும் நில்லாது செல்வம் இடுக்கும் விலையுழைந்த கால். நடுக்குற்று தற்சேர்ந்தார் துன்பமுடையார் வறுமையால் நடுங்கி துன்பமடைந்த எளியோரது துன்பத்தை போக்க கருமிகள் கொடுத்தந்தார் துய்ப்பினும் ஈண்டுங்கால் ஈண்டும். வறுமையால் நடுங்கி தம்மை அடைந்த எளியோரது துன்பத்தை போக்கா கருமிகள் அவர்க்கு அளித்து தாமும் நுகரினும் செல்வம் சேரும் காலத்தில் சேர்ந்தே தீரும் குறையாது. இடுக்குற்று பற்றினும் நில்லாது செல்வம் நல்வினையற்ற போதே இடுக்கி இறுக பற்றினும் செல்வம் நில்லாமல் நீங்கிவிடும். இடுக்குற்று பற்றினும் நில்லாத செல்வம் விடுக்கும் வினையுழந்த கால். வறுமையால் நடுங்கி துன்பமடைந்த எளியோரது துன்பத்தை போக்காத கருமிகள் அவர்க்கும் அளித்து தாமும் நுகரினும் செல்வம் சேரும் காலத்தில் சேர்ந்தே தீரும் குறையாது. நல்வினையற்ற போதோ இடுக்கி இறுக பற்றினும் செல்வம் நிலையாமல் விட்டுவிடும். நடுக்குற்று தற்சேர்ந்தார் துன்பம் உடையார் கொடுத்து தான் துய்ப்பினும் ஈண்டுங்கால் ஈண்டும் இடுக்குற்று பற்றினும் இல்லாது செல்வம் விடுக்கும் விலையுழந்த கால். அடுத்ததாக இம்மி அரிசி துணையானும் வைகளும் நும்மிலும் இயைவ கொடுத்துண் மீன் உம்மை கெடாஆ தவர் என்பர் குண்டு நீர் வையத்து அடாஆ அடுப்பினவர். இம்மி அரிசி துணையானும் இம்மி அரிசி துணையானும் வைகளும் நும்மில் இயைவ கொடுத்துண்மீன் உம்மை கெடாஆ தவரென்பர் குண்டு நீர் வையத்து அடாஆ அடுப்பினவர். இம்மி அரிசி துணையாயினும் வைகளும் இல்லம் வருவோர்க்கு நாடோறும் இம்மி அரிசி அளவாயினும் இயன்றது ஈத்து உண்ணுங்கள். நும்மில் இயைவ கொடுத்துண்மீன் உம்மை கெடாஆ தவரென்பர் குண்டு நீர் வையத்து அடாஆ அடுப்பினவர். இல்லையேல் ஆழ்ந்த கடல் சூழ்ந்த இவ்வுலகில் சமைக்காத அடுப்புடைய ஏழையர் கொடாத கருமிகள் என்று உம்மை இகழ்ந்துரைப்பர். இல்லம் வருவோர்க்கு நாடோறும் இம்மி அரிசி அளவாயினும் இயன்றது ஈந்துண்ணுங்கள். இல்லையேல் ஆழ்ந்த கடல் சூழ்ந்த இவ்வுலகில் சமைக்காத அடுப்புடைய ஏழையர் கொடாத கருமிகள் என்று உம்மை எழுந்துரைப்பர். இம்மி அரிசி துணையாயினும் வைகளும் நும்மில் இயைவ கொடுத்துண்மீன் உம்மை கெடாஆ தவரென்பர் குண்டு நீர் வையத்து அடாஆ அடுப்பினவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுமையும் இம்மையும் நோக்கி ஒருவருக்கு உருமார் இறைவைய கொடுத்தல் வறுமையால் ஈதல் இசையாதெனினும் இரவாமை ஈதல் இரட்டியுறும். மறுமையும் இம்மையும் நோக்கி ஒருவருக்கு உருமார் இறைவ கொடுத்தல் வறுமையால் ஈதல் இசையாதெனினும் இரவாமை ஈதல் ஈட்டிருறும். மறுமையும் இம்மையும் நோக்கி ஒருவர்க்கு மறுமையும் பயனும் இம்மையும் பயனும் ஆராய்ந்து இயன்றவற்றை ஈதலே ஒருமறியார் இறைவ கொடுத்தல் வறுமையால் ஈதல் கொடுத்து இசையாதெனினும் ஒருவருக்கு நன்மையுறும் வழியாகும். ஏழ்மையால் ஈதல் இயலாது போயினும் இரவாமை ஈதல் ஈட்டியுறும். இன்னொருவரிடத்தும் இரவாதிருத்தல் ஈதலின் இருமடங்கு சிறந்தது. அதாவது மறுமை பயனையும் இம்மை பயனையும் ஆராய்ந்து இயன்றவற்றை ஈதலே ஒருவருக்கு நன்மையுறும் வழியாகும். ஏழ்மையால் ஈதல் இயலாது போயினும் இன்னொருவரிடம் இரவாதிருத்தல் ஈதலினும் இருமடங்கு சிறந்தது. மற்றவங்ககிட்ட போய் கேட்காம அதை நம்மக்கிட்ட இல்லைன்னு நம்ம கொடுக்காம இருக்கிறது ஒன்று. ஆனால் நம்மக்கிட்ட இல்லைனாலும் போய் அடுத்தவங்ககிட்ட கேட்காம இருக்கிறது கொடுக்கறத விட சிறந்தது கேட்காம இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. மறுமையும் இம்மையும் நோக்கி ஒருவருக்கு உருமறியா கொடுத்தல் வறுமையால் ஈதல் இசையாதெனினும் இரவாமை ஈதல் இரட்டியுறும். அடுத்ததாக நடுவூருள் வேதிகை சுற்றுக்கோள் புக்க படுமனை அன்னர் பலர் நச்ச வாழ்வார் குடிகொளுத்த கண்ணும் கொடுத்துண்ண மாக்கள் இடுகாட்டில் ஏற்றை பனை. நடுவூருள் வேதிகை சுற்றுக்கோள் புக்க படுபனை அன்னர் பலர்
நச்ச வாழ்வர் குடிகொளுத்த கண்ணும் கொடுத்துண்ணா மாக்கள் இடுகாட்டுள் ஏற்றைப் பனை நடுவூருள் வேதிகை சுற்றுக்கோள் புக்க பலரும் விரும்ப வாழும் நல்லோர் ஊரின் நடுவே மேடையால் சூழப்பெற்ற குலைக்காய் பனைமரம் போன்றவர் ஆவர். நடுவூருள் வேதிகை சுற்றுக்கோள் புக்க படுபனை அன்னார் பலர் நச்ச வாழ்வர் குடுகொளுத்த கண்ணும் செல்வத்தால் குடும்பம் செழிந்திருந்த போதிலும் கண்ணும் கொடுத்துண்ணா மாக்கள் பிறருக்கு கொடுத்துண்ணாத மாக்கள் இடுகாட்டுள் ஏற்றைப் பனை சுடுகாட்டில் உள்ள காய்க்காத ஆண்பனை போன்றவர் ஆவர். பலரும் விரும்ப வாழும் நல்லோர் ஊர் நடுவே மேடையால் சூழப்பெற்றுள்ள குலைக்காய்க்கும் பனைமரம் போன்றவராவர். செல்வத்தால் குடும்பம் செழித்திருந்த போதிலும் பிறர் கொடுத்துண்ணா மாக்கள் சுடுகாட்டில் உள்ள காய்க்காத ஆண்பனை போன்றவர் ஆவர். நடுவூருள் வேதிகை சுற்றுக்கோள் புக்க படுபனை அன்னர் பலர் நச்ச வாழ்வர் குடிகொளுத்த கண்ணும் கொடுத்துண்ண மாக்கள் இடுகாட்டுள ஏற்றைப் பனை. அடுத்ததாக பெயர்பால் மழை பெய்யா கண்ணும் உலகம் செயற்பால செய்யாவிடினும் கயற்புலால் புன்னை கடியும் பொறுகடல் தன்சேர்ப்ப எண்ணையும் உலகுய்யும் ஆறு. பெயர்பால் மழை பெய்யா கண்ணும் உலகம் செயற்பால செய்யாவிடினும் கயற்புலால் புன்னை கடியும் பொறுகடல் தன்சேர்ப்ப எண்ணெய் உலகுய்யும் ஆறு. பெயர்பால் மழை பெய்யா கண்ணும் மீனின் புலால் நாற்றத்தை புன்னை மலரின் நறுமணம் போக்குகின்ற கண்ணும் உலகம் செயற்பால செய்யாவிடினும் போக்குகின்ற அலை மோதும் குளிர்ந்த கடற்கரை நாடனே புன்னைங்கடியும் பொருங்கடல் தன்சேர்ப்ப எண்ணெய் உலகுய்யும் ஆறு. பெய்ய வேண்டிய அளவு மழை பெய்யாவிடினும் பெயர்பால் மழை பொய்யற்க கண்ணும் உலகம் செயற்பால செய்யாவிடனும் உலக நன்மாக்கள் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாதொழியினும் இவ்வுலகம் பிழைக்கும் வழி என்னவோ கயற்பால் புன்னை கடியும் பெருங்கடல் தன் சேர்ப்ப எண்ணெய் உலகுய்யும் ஆறு. மீனின் புலநாற்றத்தை புன்னை மலரின் நறுமணம் போக்குகின்ற அலைமோதும் குளிர்ந்த கடற்கரை நாடனே பெய்ய வேண்டிய அளவு மழை பெய்யாது போயினும் உலக நன்மக்கள் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாதொழியினும் இவ்வுலகம் பிழைக்கும் வழி என்னவோ பெயர்பால் மழை பெய்யா கண்ணும் உலகம் செயற்பால செய்யாவிடனும் கயற்புலால் புன்னை கடியும் பொறுகடல் தன் சேர்ப்ப எண்ணெயும் உலகுய்யும் ஆறு. அடுத்ததாக ஏற்றகை மாற்றாமை என்னானும் தாம் வரையான் ஆற்றாதார் கீவதாம் ஆண்கடன் ஆற்றின் மலிகடல் தன் சேர்ப்ப மாறிவார் கீதல் பொலிகடன் என்னும் பெயர்த்து. ஏற்றகை மாற்றாமை என்னானும் தாம் வரையான் ஆற்றாதார் கீவதாம் கடன் ஆற்றின் மலிகடல் தன் சேர்ப்ப மாறிவார் கீதல் பொலிகடன் என்னும் பெயர்த்து. ஏற்றகை மாற்றாமை என்னானும் தாம் வரையான் கலக்கும் ஆறுகளால் வளம் மலியும் குளிர்ந்த கடல் நாடனே ஆற்றின் மலிகடல் தன் சேர்ப்ப மாறிவர் கீதல் பொலிகடன். அதை இறந்து கேட்கும் கையை மறுக்காமல் யாதாயினும் தம் அளவுக்கு இல்லாதவர்க்கு ஈவதே ஆண்மையின் கடமை. ஏற்றகை மாற்றாமை என்னாயினும் தாம் வரையான் ஆற்றாதார் கீவதாம் ஆண்கடன். அதாவது இறந்து கேட்கும் கையை மறுக்காமல் யாதாயினும் தம் அளவுக்கு இல்லாதார்க்கு ஈவதே ஆண்மையின் கடன். மாறிவார் கீதல் பொலிகடன் என்னும் பெயர்த்து. பதிலுக்கு தரக்கூடிய செல்வர்க்கு ஈதலோ நல்ல கடன் என்னும் பெயரே பெறும். கலக்கும் ஆறுகளால் வளம் அளிக்கும் குளிர்ந்த கடல் நாடனே இறந்து கேட்கும் கையை மறுக்காமல் யாதாயினும் தம் அளவுக்கு இல்லாதார்க்கு ஈவதே ஆண்மையின் கடன். பதிலுக்கு தரக்கூடிய செல்வர்க்கு ஈதலே நல்ல கடன் என்னும் பெயரே பெறும். ஏற்றகை மாற்றாமை என்னானும் தாம்வரையான் ஆற்றாருக்கு ஈவதாம் நான்கடன் ஆற்றின் மலிகடல் தன் சேர்ப்ப மாறிவார் கீதல் பொலிகடன் என்னும் பெயர்த்து. அடுத்ததாக இறப்பச் சிறிதொன்னா தில்லென்னாதொன்றென்றும் அறப்பயன் யார் மாட்டும் செய்ய முறை புதவின் ஐயம் புகுவும் தவசி கடிஞை போல் பையை நிறைத்துவிடும். இறப்பச் சிறிதென்னா தில்லெனா தென்றும் அறப்பயன் யார் மாட்டும் செய்க முறை புதவின் ஐயம் புகுவும் தவசி கடிஞை போல் பையை நிறைத்துவிடும்.
இறப்பச் சிறிதென்னா தில்லானாதென்றும் தமது உடைமை மிகவும் சிறியது என்று கருதாமலும் இல்லை என்று கூறாமலும் அறப்பயன் யார் மாட்டும் செய்க எப்போதும் யாருக்கும் அறப்பயனை செய்து வருக முறைப்புதவின் ஐயம் புகுவும் தவசி கடிஞ்சை போல் இதனால் வாயிற் படிதோறும் முறையாக பிச்சை புகும் துறவியின் உண்களம் நிறைவது போல பையை நிறைத்துவிடும் மெல்ல மெல்ல நல்வினை நிறைக்கப்படும் தமது உடைமை மிகவும் சிறியது என்று கருதாமலும் இல்லை என்று கூறாமலும் எப்போதும் யாருக்கும் அறப்பயனை செய்து வருக இதனால் வாயிற் படிதோறும் முறையாக பிச்சை புகும் துறவியின் உட்களம் நிறைவது போல மெல்ல மெல்ல நல்வினை நிறைக்கப்படும் இறப்பச் சிறிதென்ன தில்லானாதென்றும் மரப்பயன் யார் மாட்டும் செய்க முறைப்புதவின் ஐயம் புகுவும் தவசி கடிஞ்சை போல் பையை நிறைத்துவிடும். அடுத்ததாக கடுப்பிடு கண்முரசம் காதத்தோர் கேட்பர் இடித்து முழங்கியதோர் யோசனையோர் கேட்பர் அடுக்கிய மூவுலகும் கேட்குமோ சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல். கடுப்பிடு கண்முரசும் காததோர் கேட்பர் இடித்து முழங்கியதோர் யோசனைகளையோர் கேட்பர் அடுக்கிய மூவுலகும் கேட்குமே சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல். கடுப்பிடு கண்முரசம் காதோர் கேட்பர் குறுந்தடியால் கண்வாயில் அடிக்கப்படும் முரசொலியை ஒரு காதில் உள்ளேயே ஒரு காதத்தில் உள்ளோர் கேட்பர் இடித்து முழங்கியதோர் யோசனையோர் கேட்பர் இடித்து முழங்குவதை ஒரு யோசனை தொலைவில் உள்ளோர் கேட்பர் அடுக்கி மூவுலகும் கேட்குமோ சான்றோர் பெரியார் கொடுத்தோர் எனப்படும் புகழ் சொல்லையே அடுக்கிய மூவுலகிலும் உள்ளவர்கள் கேட்பர். அடுக்கிய மூவுலகும் கேட்குமே சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல். குறுந்தடியால் கண்வாயில் அடிக்கப்படும் முரசொலியை ஒரு காதத்தில் உள்ளோர் கேட்பர் இடித்து முழங்குவதை ஒரு யோசனை தொலைவில் உள்ளோர் கேட்பர் பெரியார் கொடுத்தார் எனப்படும் புகழ் சொல்லையே அடுக்கிய மூவுலகிலும் உள்ளவர்களும் கேட்பரே. கடுப்பிடு கண்முரசம் காதத்தோர் கேட்பர் இடித்து முழங்கியதோர் யோசனைகளை கேட்பர் அடுக்கிய மூவுலகும் கேட்குமே சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல். அடுத்ததாக பழவினை, அதாவது பழைய ஊழ்வினை. பழவினைங்கிறது பழைய ஊழ்வினை. 31வது பாடல். பல்லாவுள் உய்த்து விடினும் குலக்கன்று வல்லதாம் தாய் நாடி கோடலை தொல்லை பழவினையும் அன்ன தகைத்தேதற் செய்த கிழவனே நாடி கொளற்கு. பல்லாவுள் உய்த்து விடினும் குலக்கன்று வல்லதாம் தாய் நாடி கேடலை தொல்லை பழவினையும் அன்ன தகைத்தேதற் செய்த கிழவனை நாடி கொளற்கு. பல்லாவுள் உய்த்து விடினும் ஓர் இளங்கன்றின் பல பசுக்களின் நடுவே செலுத்திவிட்டாலும் குலக்கன்று வல்லதாம் தாய் நாடி கோடலை அது தன் தாய்ப்பசுவை தேடிக்கண்டு கொள்வதில் வல்லமையுடையதாம். தொல்லை பழவினையும் அன்ன தகைத்தேதற் செய்த கிழவனை நாடிக்குளர்க்கு. முற்பிறவில் செய்த பழைய ஊழ்வினையும் தம்மை செய்த உரிமையாளனை தேடியடைவதில் அக்கன்று போன்றதேயாகும். ஓர் இளங்கன்றினை பல பசுக்களின் நடுவே செலுத்திவிட்டாலும் தன் தாய்ப்பசுவை தேடிக்கண்டு கொள்வதில் வல்லமையுடையதாம். முற்பிறவில் செய்த பழைய ஊழ்வினையும் தன்னை செய்த உரிமையாளனை தேடியடைவதில் அக்கன்று போன்றதேயாகும். பல்லாவுள் உய்த்து விடினும் குடக்கன்று வல்லதாம் தாய் நாடி கோடலை தொல்லை பழவினையும் அன்ன தகைத்தேதற் செய்த கிழவனை நாடி கொளற்கு. அடுத்தாக உருவும் இளமையும் ஒன்பொருளும் உட்கும் ஒரு வழி நில்லாமை கண்டும் ஒரு வழி ஒன்றேயாம் இல்லாதான் வாழ்க்கை உடம்பிட்டு நின்று வீழ்ந்தக்க துடைத்து. உருவும் இளமையும் ஒன்பொருளும் உட்கும் ஒரு வழி நில்லாமை கண்டும் ஒரு வழி ஒன்றேயும் இல்லாதான் வாழ்க்கை உடம்பிட்டு நின்று வீழ்ந்தக்க உடைத்து. உருவும் இளமையும் ஒன்பொருளும் உட்கும் உருவழகும் இளமையும் நல்ல பொருளும் இடுக்கும் ஒரு நிலையாய் நிலைக்காததை அறிந்தும் உட்புகும் ஒரு வழி நில்லாமை கண்டும் ஒரு வழி ஒன்றேயாம் இல்லாதான் வாழ்க்கை உடம்பிட்டு நின்று வீழ்ந்தக்க துடைத்து. ஒரு வகையிலும் நன்மையும் செய்யாதவனது வாழ்வு உடம்பை பெற்று நின்றும் ஒரு பயனும் இன்றி வீணே வீழச் செய்த அளவின்தேயதாகும். அதாவது உருவளவும் இளமையும் நல்ல பொருளும் இடுக்கும் ஒரு நிலையாய் நிலைக்காததை அறிந்தும் ஒரு வகையிலும் ஒரு நன்மை செய்யாதவனது வாழ்வு உடம்பை பெற்று நின்றும் ஒரு பயனும் இன்றி வீணே விழச் செய்த அளவின்தேயாகும். உருவும் இளமையும் ஒன்பொருளும் உட்கும் ஒரு வழி நில்லாமை கொண்டும் ஒரு வழி இன்றேயும் இல்லாதான் வாழ்க்கை உடம்பிட்டு நின்று வீழ்ந்தக்க துடைத்து. அடுத்ததாக வளம்பட வேண்டாதார் யார் யாரும் இல்லை அளந்தன போகம் அவருள் ஆற்றான் விலங்காய் திரட்டினார் இல்லை களங்கனியை காரெனச் செய்தாரும் இல். வளம்பட வேண்டாதார் யார் யாரும் இல்லை அளந்தன போகம் அவரவர் ஆற்றான் விலங்காய் திரட்டினார் இல்லை களங்கனியை காரெனச் செய்தாரும் இல்.
வளம்பட வேண்டாதார் யாரும் இல்லை. விளாம்பலத்தை உருண்டையாக்கியவர் எவரும் இல்லர். அளந்தன போகம் அவரவர் ஆற்றனார். அதாவது விலங்காய் திரட்டினர் இல்லை. விளாம்பலத்தை உருண்டையாக்கினவர் எவரும் இல்லை. களக்கணியை காரணச் செய்தாரும் இல்லை. கலாப்பழத்தை கருப்பாக்கினவரும் எவரும் இல்லை. அவையவை இயற்கையாக அமைந்துள்ளன. வளம்பட வேண்டாதார் யாரும் இல்லை. உலகில் வளம்பெற விரும்பாதவர் எவரும் இல்லை எனினும் அளந்தன போகம் அவரவர் ஆற்றனார். அவரவர் ஆற்றிய வினைக்கற்ப இன்பங்களும் இயற்கையாகவே அளவுபடுத்தப்பட்டுள்ளன. விளாம்பலத்தை உருண்டையாக்கினவர் எவரும் இல்லை. கலாப்பழத்தை கருப்பாக்கினவரும் எவரும் இல்லை. அவை இயற்கையாக அமைந்துள்ளன. உலகில் வளம் பெற விரும்பாதர் எவரும் இல்லை எனினும் அவரவர் ஆற்றிய வினைக்கேற்ப இன்பங்களும் இயற்கையாய் அளவுபடுத்தப்பட்டுள்ளன. வளம்பட வேண்டாதார் யாரும் இல்லை. அளந்தன போகம் அவரவர் ஆற்றனார். விலங்காய் திரட்டினார் இல்லை. களங்கனியை காரணச் செய்தாரும் இல். அடுத்ததாக உரற்பால நீக்கல் உருவார்க்கும் ஆகா பிறர்பாலையனையவும் அன்னவாம் மாறி வரப்பின் தருவாரும் இல்லை. அதனை சிறப்பின் தனிப்பாரும் இல். உரற்பால நீக்கல் உறவர்க்கும் ஆகா பிறர்பாலனையவும் அன்னவாம் மாறி வரப்பின் தருவாரும் இல்லை. அதனை சிறப்பின் தனிப்பாரும் இல். உரற்பால நீக்கல் உருவார்க்கும் ஆகா, அதாவது வரப்பின் மாறி வரப்பின் தருவாரும் இல்லை. மழை வறண்டால் பெய்விப்பாரும் இல்லை. மழை வறண்டால் பெய்விப்பாரும் இல்லை. அதனை சிறப்பின் தனிப்பாரும் இல். மழை மிகுந்தால் அதனை குறைப்பாரும் இல்லை. அவ்வாறே உரற்பால நீக்கல் உருவார்க்கும் ஆகா. உள்வினையால் வரக்கூடிய தடுத்தல் எந்த வழியார்க்கும் இயலாது. பிறர்பால் அனைவும் அன்னவாம் பெற விரும்புவற்றை தாமாக பெறுவதென்பதும் அது போன்ற இயலாததாகும். அதாவது மழை வறண்டால் பெய்விப்பாரும் இல்லை. மழை மிகுந்தால் அதனை குறைப்பாரும் இல்லை. அவ்வாறே ஊழ்வினையால் வரக்கூடியவற்றை தடுத்தல் எந்த வழியார்க்கும் இயலாது. பெற விரும்புகிறவற்றை தாமாக பெறுவதென்பதும் அது போன்ற இயலாததாம். உரற்பால நீக்கல் உருவர்க்கும் ஆகா. பிறர்பால அனையும் அன்னவாம் மாறி வரப்பின் தருவாரும் இல்லை. அதனை சிறப்பின் தனிப்பாரும் இல். அடுத்ததாக திணைத்துணையர் ஆகித்தம் தேசுள் அடங்கி பனைத்துணையார் வைகளும் பாடழிந்து வாழ்வார். நினைப்பி கிடந்த தெவனுமுண்டாம் மேலை வினைப்பயன் அல்லல் பிற. திணைத்துணை ஆகித்தம் தேசுதுள் அடக்கி பனைத்துணையார் வைகளும் பாடழிந்து வாழ்வர். நினைப்ப கிடந்தெவந்துண்டாம் மேலே வினைப்பயன் அல்லால் பிற. பனைத்துணையார் வைகளும் பாடழிந்து வாழ்வார். பனையளவு பெருமைக்குரிய சிலர் திணையளவினாய் தம் ஒளி உள்ளடங்கிய நாளும் பெருமையழிந்து வாழ்கின்றனரே. திணைத்துணையார் ஆகித்தம் தேசுதுள் அடங்கி பனைத்துணையால் ஆகி வைகளும் பாடழிந்து வாழ்வார். நினைப்ப கிடந்த நினைத்து பார்க்கின் தெவனுண்டாம் மேலே வினைப்பயன் அல்லால் பிற. அதற்கு காரணம் முன் செய்த வினைப்பயனையல்லால் வேறு என்னவாக இருக்க முடியும்? திணைத்துணையராகித்தம் தேசுதுள் அடங்கி பனைத்துணையார் வைகளும் பாடழிந்து வாழ்வார். நினைப்ப கிடந்த தெவனுண்டாம் மேலே வினைப்பயன் அல்லால் பிற. அடுத்ததாக பல்லான்ற கேள்வி பயனுணவர் வார் வீயவும் கல்லாதார்த்த வாழ்தறிதிரேல் கல்லாதார் சேதனம் எண்ணுமனச் சேரகத் திண்மையால் கோதென்று கொள்ளார் தாம் கூற்று. பல்லான்ற கேள்வி பயனுணர்வார் வீயவும் கல்லாதார் வாழ்வதறிதிரேல் கல்லாதார் சேதனம் எண்ணுமச் சேரகத் திண்மையால் கோதென்று கொள்ளா தாம் கூற்று. பல்லான்ற கேள்வி பயனுணர்வார் வீயவும் பல கற்று நிரம்பிய கேள்வியறிவின் பயனுமுணர்ந்த அறிஞர்கள் விரைவில் இறக்கவும் கல்லாதார் வாழ்வதறிதிரேல் கல்லாத மூடர் நெடுங்காலம் வாழ்வதன் காரணம் அறிய விரும்புவீரால் கல்லாதார் சேதனம் எண்ணுமச் சேரற்க திண்மையால் கல்லாதார் அறிவு என்னும் ஊட்டப்பொருளை தம்மிடம் பெற்றில்லாமையால் கோதென்று கொள்ளாதாம் கூற்று. அவர் தம்மை சக்கை என்று கருதி யமன் கொள்வதில்லை. அதாவது பல கற்று நிரம்பிய கேள்வியறிவின் பயனும் உணர்ந்த அறிஞர்கள் விரைவில் இறக்கவும் கல்லாத மூடர் நெடுங்காலம் வாழ்வதன் காரணம் அறிய விரும்புவீரால் கல்லாதார் அறிவு என்னும் ஊட்டப்பொருளை தம்மிடம் பெற்றில்லாமையால் அவை தம்மை
தக்கை என்று கருதி யமன் கொள்வதில்லை. பல்லான்ற கேள்வி பயனுணர்வார் வீயவும் கல்லாதார் வாழ்வதறிவேல் வாழ்வதறிதிரேல் கல்லாதார் சேதனம் எண்ணுமச் சேரகத் திண்மையால் கோதென்று கொள்ளாதாம் கூற்று. அடுத்ததாக இடும்பை கூர் நெஞ்சத்தார் எல்லாரும் காண நெடுங்கடை நின்றுழல்வதெல்லாம் அடம்பம்பு அன்னம் கிழிக்கும் அலைகடல் தன் சேர்ப்ப முன்னை வினையாய் விடும். இடும்பை கூர் நெஞ்சத்தார் எல்லாரும் காண நெடுங்கடை நின்றுழவதெல்லாம் அடம்பம்பு அன்னம் கழிக்கும் அலைகடல் தன் சேர்ப்ப முன்னை வினையாய் விடும். அடம்பம்பூவை அன்னம் கிழித்து விளையாடுகின்ற அலை வீசும் குளிர்ந்த கடற்கரை நாடனே. அடம்பம்பூ அன்னம் கிழிக்கும் அலைகடல் தன் சேர்ப்ப. அடம்பம்பூவை அன்னம் கிழித்து விளையாடுகின்ற அலை வீசும் குளிர்ந்த கடற்கரை நாடனே. இடும்பை கூர் நெஞ்சத்தார் எல்லாரும் காண நெடுங்கடை நின்று உழல்வதெல்லாம் சிலர் துன்பமிக்க நெஞ்சுடையவராய் பலரும் பார்க்கும்படி பலருடைய நீண்ட கடைவாயில் நின்று இறந்து அலைவதெல்லாம் காண நெடுங்கடை நின்று உழல்வதெல்லாம் முன்னை வினையாய் விடும் பழைய தீவினையின் பயனேயாகும். அடம்பம்பூவை அன்னம் கிழித்து விளையாடுகின்ற அலைவீசும் குளிர்ந்த கடற்கரை நாடனே. சிலர் துன்பமிக்க நெஞ்சுடையவராய் பலரும் பார்க்கும்படி பலருடைய நீண்ட கடைவாயிலில் நின்று இறந்து அலைவதெல்லாம் பழைய தீவினையின் பயனையாகும். இடும்பை கூர் நெஞ்சத்தார் எல்லாரும் காண நெடுங்கடை நின்றுழல்வதெல்லாம் அடம்பம்பு அன்னம் கிழிக்கும் அலைகடல் தன் சேர்ப்ப முன்னை வினையாய் விடும். அடுத்ததாக அறியாரும் அல்லர் அறிவதறிந்தும் பழியோடு பட்டவை செய்தல் வழியோடு நெய்தல் நர உயிர்க்கும் நீள்கடல் தன் சேர்ப்ப செய்த வினையான் வரும். அறியாரும் அல்லர் அறிவதறிந்தும் பழியோடு பட்டவை செய்தல் வழியோடி நெய்தல் நர உயிர்க்கும் நீள்கடல் தன் சேர்ப்ப செய்த வினையான் வரும். நெய்தல் நர உயிர்க்கும் நீள்கடல் தன் சேர்ப்ப காற்று வீசி நெய்தல் மலர் மனம் பரப்பும் நீண்ட குளிர்ந்த கடற்கரை நாடனே. அறியாரும் அல்லர் ஒரு சிலர் ஒன்றும் அறியாதவரும் அல்லராய் அறிவதறிந்தும் பழியோடு பட்டவை செய்தல் அறிய வேண்டியதை அறிந்தும் கூட பழிப்பட்டதை செய்வது தீச்செயல் பழிபட்ட தீச்செயல் புரிவது செய்த வினையாய் வரும் முன் செய்த தீவினையால் நிகழ்வதேயாகும். காற்று வீசி நெய்தல் மனம் பரப்பும் நீண்ட குளிர்கரை நாடனே. ஒரு சிலர் ஒன்றும் அறியாதவராய் அல்லராய் அறிய வேண்டியதை அறிந்தும் கூட பழிபட்ட தீச்செயல் புரிவது முன்வினை தீவினையால் நிகழ்வதேயாகும். அறியாரும் அல்லர் அறிவதறிந்தும் பழியோடு பட்டவை செய்தல் வழியோடு நெய்தல் நர உயிர்க்கும் நீள்கடல் தன் சேர்ப்ப செய்த வினையான் வரும். அடுத்ததாக ஈண்டு நீர் வையத்துள் எல்லாரும் எத்துணையும் வேண்டாமார்மின் தீய விலை பயனும் நல்லவை வேண்டினும் வேண்டாவிடினும் உடற்பால தீண்டாவிடுதல் அரிது. ஈண்டு நீர் வையத்துள் எல்லாரும் எத்துணையும் வேண்டார்மின் தீய விலை பயன் நல்லவை வேண்டினும் வேண்டாவிடினும் உடற்பால தீண்டாவிடுதல் அரிது. ஈண்டு நீர் வையத்துள் எல்லாரும் எத்துணையும் கடல் நீர் உலகில் யாவரும் ஒரு சிறிதும் தீமையே விரும்பார் வேண்டார்மின் தீய விலை பயனும் நல்லவை எவரும் விரும்பும் பயன்கள் நற்பயன்களே வேண்டினும் வேண்டாவிடினும் உடற்பால தீண்டாவிடுதல் அரிது. ஒருவர் விரும்பினாலும் விரும்பாவிடினும் வரக்கூடிய நன்மை தீமைகளை வராமல் விடுதல் இல்லை. கடல் சூழ் உலகில் யாவரும் ஒரு சிறிதும் தீமையை விரும்பார் எவரும் விரும்பும் பயன்கள் நற்பயன்களே. ஆனாலும் ஒருவர் விரும்பினாலும் விரும்பாவிடினும் வரக்கூடிய நன்மை தீமைகள் வராமல் விடுதல் இல்லை. ஈண்டு நீர் வையத்துள் எல்லாரும் எத்துணையும் வேண்டார்மின் தீய விலைமின் நல்லவை வேண்டினும் வேண்டாவிடினும் உடற்பால தீண்டாவிடுதல் அரிது. சிறுகா பெருகா முறைப்பேர்ந்து வாரா உருகாலன் தூற்றாக ஆமிடத்து ஆகும் சிறுகாலை பட்டபுரியும் அதனால் இருகாலத் தென்னை பரிவு. சிறுகா பெருகா முறைப்பிறந்து வாரா உருகால தூற்றாக ஆமிடத்து ஆகும் சிறுகாலை பட்ட பொறியும் அதனால் இருகால தென்னையும் பரிவு. ஆமிடத்து ஆகும் சிறுகாலை பட்ட பொறியும் அதனால் இருக காலப் பெண்ணை பரிவு என்பது சிறிய கருவியிலேயே அமைந்துவிட்ட பல வினைகள் குறைவதுமில்லை மிகுவதுமில்லை. சிறுகா முறைப்பிறந்து வாரா உருகாலத்து தூற்றா சிறிய கருவிலேயே அமைந்துவிட்ட பல வினைகள் குறைவதுமில்லை மிகுவதுமில்லை முறை மாறி நடப்பதுமில்லை. துன்ப காலத்தில் ஊன்றுகோல் போல் துணையாவதும் இல்லை. ஆமிடத்து ஆகும் சிறுகாலை பட்ட பொறியும் அதனால் இருகாலம் தென்னை பரிவு. ஆக வேண்டிய நன்னாள் வரும்போதே எல்லாம் ஆகும். எனவே அழிவு வரும்பொழுது வருந்துவது ஏனோ. சிறிய கருவிலேயே அமைந்துவிட்ட பலவினைகள் குறைவதில்லை மிகுவதில்லை முறை மாறி நடப்பதுமில்லை. துன்ப காலத்தில் ஊன்றுபோல்
துணையாதுமில்லை. ஆக வேண்டிய நன்னாள் வரும்போது எல்லாம் ஆகும். எனவே அழிவு வரும்போது வருந்துவது ஏனோ? சிறுகா பெருகா முறைப்பெருந்து வாரா உறுகாலத்து துற்றாகா ஆமிடத்து ஆகும் சிறுகாலை பட்ட புரியும் அதனால் இருகாலத்தென்னை பரிவு. அடுத்ததாக மெய்மை, அதாவது உண்மையுடன் ஒழுகல், உண்மையுடன் ஒழுகல் மெய்மை. இசையா ஒரு பொருள் இல்லென்றும் யார்க்கும் வசையன்று வையத்தியற்கை நசையழுங்க நின்றோடி பொய்த்தல் நிறை தொடியி செய்ஞன்றி கொன்றாரின் குற்றம் உடைத்து. இசையா ஒரு பொருள் இல்லென்றும் யார்க்கும் வசையன்று வையத்தியற்கை நசையழுங்க நின்றோடி பொய்த்தல் நிறை தொடியி செய்நன்றி கொன்றாரின் குற்றம் உடைத்து. இசையா ஒரு பொருள் இல்லென்றும் யாருக்கும் வரிசையான வளையர்கள் நின்ற நங்கையே நசையொழுக நின்றோடி பொய்த்தல் நிறைத்தொடியி. கொடுக்க முடியாத ஒரு பொருளை இல்லையெனால் யாருக்கும் பழியன்று. இசையா ஒரு பொருள் இல்லையென்றால் யாருக்கும் வசையன்று. வையத்தியற்கை அஃது உலக இயற்கை செய்நன்றி கொன்றாரின் குற்றம் உடைத்து. ஆனால் தருவதாக கூறி நெடுங்காலம் நின்றோடச் செய்து பின்னர் கேட்டவரது விருப்பம் அழியும்படி இல்லை என பொய்த்து விடுதல் செய்த நன்றி கொன்றவரின் செயலினும் குற்றம் உடையதாம். வரிசையான வளையர்கள் அணிந்த நங்கையே கொடுக்க முடியாத ஒரு பொருள் இல்லையெனால் யாருக்கும் பழியன்று அஃது உலக இயற்கை ஏ. ஆனால் தருவதாக கூறி நெடுங்காலம் நின்றோடச் செய்து பின்னர் கேட்டவரது விருப்பம் அழியும்படி இல்லை என பொய்த்து விடுதல் செய்த நன்றி கொன்றவரின் செயலும் குற்றமுடையதாம். இசையா ஒரு பொருள் இல்லென்றும் யாருக்கும் வசையன்று வையத்தியற்கை நசையழுங்க நின்றோடி பொய்த்தல் நிறைத்தொடியி செய்நன்றி கொன்றாரின் குற்றம் உடைத்து. தக்காரும் தக்கவர் அல்லாரும் தம் நேர்மை எக்காலும் குன்றல் இலராவர் அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம் கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. தக்காரும் தக்கவர் அல்லாரும் தம் நேர்மை எக்காலும் குன்றவர் இலராவர் அக்காரம் யாவரே தின்னினும் கையதாம் கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம் வெல்லம் யார் தின்றாலும் கசக்காது கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. வேம்பு தேவரே தின்றாலும் கசக்கும். இவை போன்றே தக்காரும் தக்கவர் அல்லாரும் தம் நீர்மை எக்காலும் குன்றல் இலாளர். தகுதியுடையவரும் அவர் அல்லாத அற்பரும் தத்தம் பண்புகளிலின்று என்றும் குறைய மாட்டார்கள். வெல்லம் யாம் தின்றாலும் கசக்காது வேம்பு யார் தேவர் தின்றாலும் கசக்கும். இவை போன்றே தகுதியுடையவரும் அவர் அல்லாத அற்பரும் தத்தம் பண்புகளிலிருந்து என்றும் குறைய மாட்டார்கள். தக்கர் அல்லாரும் தம் நீர்மை எக்காலும் குன்றல் இலராவர் அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம் கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. அடுத்தது காலாடு போழ்தில் களிக்கிளைஞர் வானத்து மேலோடும் மீனின் பலராவர் ஏழா இடரொருவர் உற்ற கால் ஈர்க்குன்ற நாட தொடர்புடையாம் என்பார் சிலர். காலாடு போழ்தும் களிக்கிளைஞர் வானத்து மேலோடும் மீனின் பலராவர் ஏழா இடரொருவர் உற்ற கால் ஈன்றுங் குன்றநாட தொடர்புடையாம் என்பார் சிலர். ஏழா இடரொருவர் உற்றக்கால் ஈர்க்குங் குன்ற நாட குளிர்ந்த மலைநாடனே காலோட்டம் உள்ள செல்வ காலத்தில் மிக்க உறவினர்கள் வானினும் மின்னுவ விண்மீன்கள் பலராய் வந்து சேர்வர். காலாடு போழ்தில் கிளைஞர் வானத்து மேலோடும் மீனின் பலராவர். வானின் மேல் உள்ள பல விண்மீன்கள் மின்னும் விண்மீன்களைப் போல பலராய் வந்து சேர்வர். தாங்க முடியாத வறுமை துன்பத்தை ஒருவர் அடைந்த போது அவரோடு உறவுடையோம் என்பர் சிலரே. ஏலா இடரொருவர் உற்றக்கால் ஈற்றுங்கு நாட தொடர்புடையோம் என்ப சிலர். குளிர்ந்த மலை நாடனே காலோட்டம் உள்ள செல்வம் மிக்க காலத்தில் மிக்க உறவினர்கள் வானினின்று மின்னும் விண்மீன்களின் பலராய் வந்து சேர்வர். தாங்க முடியாத வறுமை துன்பத்தை ஒருவர் அடைந்த போது அவரோடு உடையோம் என்பர் சிலரே. காலோடு போழ்தில் களிக்கிளைஞர் வானத்து மேலோடும் மீனின் பலராவர் ஏலாடொருவர் உற்றக்கால் ஈர்க்குன்ற நாட தொடர்புடையாம் என்பார் சிலர். அடுத்ததாக வடிவிலா வையத்து மன்னிய மூன்றில் நடுவன தெய்வ இருதலையும் எய்தும் நடுவன செய்யாதான் எய்தும் உழைப்பெய்து அடுவது போலும் துயர். வடிவிலா வையத்து மன்னிய மூன்றில் நடுவன தெய்த இருதலையும் எய்தும் நடுவன தெய்யாதான் எய்தும்
உழைப்பெய்து அடுவது போலும் துயர். குற்றமற்ற இவ்வுலகில் நிலை பெற்ற அறம் நடுவன செய்யாதான் வடுவிலாம் வையத்து மன்னிய மூன்றில். குற்றமற்ற இவ்வுலகில் நிலை பெற்ற அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்றில் நடுவன தெய்த இருதலையும் எய்தும். நடுவாகிய பொருளை ஒருவன் அடைந்தால் இரு பக்கமும் உள்ள மற்ற இரண்டையும் கூட அடைவான். நடுவன செய்தாதான் எய்தும் உழைப்பெய்து அடுவது போலும் துயர். நடுவைய பொருளை அடையாதவனானால் உலையிலிட்ட காய்ச்சுவது போன்ற துன்பமே அடைவான். அதாவது குற்றமற்ற உலகில் நிலை பெற்ற அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றினுள் நடுவாகிய பொருளை ஒருவன் அடைந்தால் இரு பக்கமும் உடைய மற்ற இரண்டையும் கூட அடைவான். நடுவாகிய பொருளை அடையாதவனானால் உலையிலிட்ட காய்ச்சுவது போன்ற துன்பமே அடைவான். அதாவது பொருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லை, அருளாக்கு அவ்வுலகம் இல்லையாக்குன்னு சொல்லலையா திருக்குறள், அதுக்கு ஈக்குவலாக வருது. நடுவிலா வையத்து மன்னிய மூன்றில் நடுவன தெய்வது இருதலையும் எய்தும். நடுவன தெய்தாதான் எய்தும் உழைப்பெய்து அடுவது போலும் துயர். அடுத்து நல்லாவின் கன்றாயின் நாகும் விலை பெறுவும் கல்லாரே ஆயினும் செல்வர் வாய்ச்சொல் சொல்லும் புள்ளீர் போல்தின் உளவே போல் மீதாடி செல்லாவாம் நல்கூர்ந்தார் சொல். நல்லாவின் கன்றாயின் நாகும் விலை பெறுவும் கல்லாரே ஆயினும் செல்வர் வாய்ச்சொல்லும் புள்ளீர போல்தின் உளவே போல் மீதாடி செல்லாவாம் நல்கூர்ந்தார் சொல். நல்லாவின் கன்றாயின் நாகும் விலை பெறுவும் நல்லினப் பசுவின் கன்றானால் சிற்றிலங்கன்றும் விலை போகும். கல்லாரை ஆயினும் செல்வர் வாய்ச்சொல் செல்லும். படிக்காதவராயினும் செல்வராயின் வாய்ச்சொல் செல்லுபடியாகும். புள்ளீர போல்தின் உளவே போல் மீதாடி செல்லாவாம் நல்கூர்ந்தார் சொல். வறியவர் வாய்ச்சொற்களோடு அற்ப ஈரம் உள்ளபோது உழுகின்ற உழவு போல் மேலோடு நின்று செல்லுபடியாகாவாம். அதாவது நல்லின பசுவின் கன்றானால் சிற்றிலங்கன்றும் விலை போகும். படிக்காதவராயினும் செல்வராயின் வாய்ச்சொல் செல்லுபடியாகும். வறியவர் வாய்ச்சொற்களோடு அற்ப ஈரம் உள்ளபோது உழுகின்ற உழவு போல் மேலோடு நின்று செல்லுபடியாகாவாம். நல்லாவின் கன்றாயின் நாகும் விலை பெறுவும் கல்லாரே ஆயினும் செல்வர் வாய்ச்சொல் செல்லும். புள்ளீர போல்தின் உளவே போல் மீதாடி செல்லாவாம் நல்கூர்ந்தார் சொல். அடுத்ததாக இடம்பட மெய்ஞானம் கற்பினும் என்றும் அடங்காதார் என்றும் அடங்கார். தடங்கண்ணாய் உப்பொடு நெய்ப்பால் தயிர்காயம் பெய்தடினும் கைப்பறா பேய்ச்சுரையின் காய். இடம்பட மெய்ஞானம் கற்பினும் என்றும் அடங்காதார் என்றும் அடங்கார். தடங்கண்ணாய் உப்பெடு நெய்ப்பால் தயிர்காயம் பெய்தடினும் கைப்பறா பேய்ச்சுரையின் காய். இடம்படா மெய்ஞானம் கற்பினும் என்றும் விரிந்த கண்களுடைய பெண்ணே தடங்கண்ணாய் பேய்ச்சுரைக்காயில் உப்பொடு நெய்ப்பால் தயிர் காயம் பெய்தடினும் கைப்பறா பேய்ச்சுரையின் காய். பேய்ச்சுரைக்காயில் உப்பு நெய் பால் தயிர் பெருங்காயம் முதலென இட்டுச் சமைப்பினும் கசப்பு நீங்காது. அதுபோல எப்போதும் அடங்காத முரடர்கள் இடம்படா மெய்ஞானம் கற்பினும் அடங்காதார் என்றும் அடங்காதார். அடங்காத மூடர்கள் விரிவாக மெய்யறிவு நூல்களை கற்பினும் என்றும் அடங்க மாட்டார்கள். விரிந்த கண்களுடைய பெண்ணே பேய்ச்சுரைக்காயில் உப்பு நெய் பால் தயிர் பெருங்காயம் முதலென இட்டு சமைப்பினும் கசப்பு நீங்காது. அதுபோல எப்போதும் அடங்காத முரடர்கள் விரிவாக மெய்யறிவு நூல்களை கற்பினும் என்றும் அடங்க மாட்டார்கள். இடம்பட மெய்ஞானம் கற்பினும் என்றும் அடங்காதார் என்றும் அடங்காதார். தடங்கண்ணாய் உப்பொடு நெய்ப்பால் தயிர்காயம் பெய்தடினும் கைப்பறா பேய்ச்சுரையின் காய். அடுத்ததாக தம்மை இகழ்வாரை தாம் அவரின் முன் நிகழ்க என்னை அவரோடு பட்டது. புன்னை விரல் பூங்கமல் காணல் வீங்கு நீர் சேர்ப்ப உடல்பால யார்க்கும் உறும். தம்மை இகழ்வாரை தாம் அவரின் முன் இகழ்க என்னை அவரோடு பட்டது. புன்னை விரல் பூங்கமல் காணல் வீங்கு நீர் சேர்ப்ப உடல்பால யார்க்கும் உறும். புன்னை விரல் பூங்கமல் காணல் வீங்கு நீர் சேர்ப்ப. புன்னையின் மிக்க மணங்கமலும் பூமணம் கமலும் சோலையும் விரிந்த நீர்ப்பரப்பும் உடைய கடற்கரை நாடனே. தம்மை இகழ்வாரை தாம் அவரின் முன் இகழ்க வரவேண்டியது யாருக்கும் வந்தே தீரும். எனவே தம்மை இகழக்கூடியவரை தாம் அவருக்கு முன் இகழ்வாராக. அவரோடு ஆகக்கூடியது என்ன உறப்பால் யாருக்கும் உறும். என்னே அவரோடு பட்டது. அதாவது புன்னையின் மிக்க பூமணம் கமலும் சோலையும் விரிந்த நீர் பரப்பும் உடைய கடற்கரை நாடனே வரவேண்டியது யாருக்கும் வந்தே தீரும். எனவே தம்மை இகழக்கூடியவரை அவருக்கு முன் இகழ்வாராக. அவரோடு ஆகக்கூடியது என்ன? தம்மை இகழ்வரை தாம் அவரின் முன் இகழ்க என்னை அவரோடு பட்டது. புன்னை
விரல் பூங்கமல் காணல் வீங்கு நீர் சேர்ப்ப உரல் பால யார்க்கும் உறும். ஆவே ருருவின ஆயினும் ஆபயந்த பால்வே ருருவென அல்லவாம் பால்போல் ஒருதன்மை தாகும் அறநெறி ஆப்போல் உருவு பலகொளல் ஈங்கு. ஆவே ருருவின ஆயினும் ஆபந்த பால்வே ருருவின அல்லவாம் பால்போல் ஒருதன்மை தாகும் அறநெறி ஆப்போல் உருவு பலகொளல் ஈங்கு. ஆவே வேறுருன ஆயினும் ஆபயந்த பால்வின ருருவன அல்லவாம் பசுக்கள் பல நிறைந்த பல்வேறு நிறங்கள் உடைவதாயினும் அவை தரும் பால் வெண்மையென்று வேறு நிறத்தன்று பால்போல் ஒருதன்மை தாகும் அறநெறி ஆபோல் உருவு பலகொளல் ஈங்கு அப்படிங்கிறாங்க. அதாவது அறநெறிகள் பசுக்களைப் போல் பல்வேறு வடிவங்களில் இருப்பினும் அவற்றின் பயன் பால் போன்ற ஒரே நல்லியல்பே ஆகும். பசுக்கள் பல்வேறு நிறங்கள் உடையவாயினும் அவை தரும் பால் வெண்மையன்றி வேறு நிறத்தன்று அறநெறிகள் பசுக்களைப் போல் பல்வேறு வடிவங்களில் இருப்பினும் அவற்றின் பயன் பால் போல் ஒரே இயல்பு உடையதாகும். ஆவென்றுருவின ஆயினும் ஆபயந்த பால்வேறுருவின அல்லவாம் பால்போல் ஒருதன்மை தாகும் அறநெறி ஆப்போல் உருவு பலகொளல் ஈங்கு. அடுத்ததாக யாஅர் உலகத்தோர் சொல் இலார் தேருங்கால் யாஅர் உபாயத்தின் வாழாதார் யாஅர் இடையா இன்னாத தெய்யாதார் யாஅர் கடைப்போகச் செல்வமுந் தார். யாஅர் உலகத்தோர் சொல் இல்லார் தேருங்கால் யாஅர் உபாயத்தின் வாழாதார் யாஅர் இடையாக இன்னாத செய்யாதார் யாஅர் கடைப்போகச் செல்வமும் தார். யாஅர் உலகத்தோர் சொல் இல்லார் தேருங்கால் ஆராயுங்கால் உலகில் ஒரு சொட்டு சொல் பெறாதவர் யார். யாஅர் உபாயத்தின் வாழாதார் வாழ்வில் சூழ்ச்சியால் வாழாதவர் யார். யாஅர் இடையாக இன்னாத தெய்தாதார் யார். இடையில் துன்பம் அடையாதவர் யார். கடைப்போக செல்வமும் தார் இறுதிவரை செல்வராய் இருந்தவர் யார். ஆராயுங்கால் உலகில் ஒரு சுட்டுச் சுருளும் பெறாதவர் யார். வாழ்வில் சூழ்ச்சியால் வாழாதவர் யார். இடையில் துன்பம் அடையாதவர் யார். இறுதிவரை செல்வராய் இருந்தவர் யார். யாஅர் உலகத்தோர் சொல் இல்லார் தோருங்கால் யாஅர் உபாயத்தின் வாழாதார் யாஅர் இடையாக இன்னாசை தெய்தாதார் யாஅர் கடைப்போகச் செல்வமும் தார். அடுத்ததாக தாம் செய் வினையல்லால் தம்மொடு செல்வதுமற்று யாங்கணும் தேரின் பிறிதில்லை ஆங்கு தாம் போற்றின் புனைந்த உடம்பும் பயமின்றி கூற்றும் கொண்டாடும் பொழுது. தாம் செய் வினையல்லால் தம்மொடு செல்வதுமுற்று யாங்கணும் தேரின் பிரிவதில்லை ஆங்கு தாம் போற்றிப் புனைந்த உடம்பும் பயமின்றி கூற்றம் கொண்டாடும் பொழுது. ஆங்கு தாம் போற்றிப் புனைந்த உடம்பும் பயமின்றி கூற்றம் கொண்டாடும் பொழுது. உயிரை யமன் பிடித்து கொண்டு ஓடும் பொழுது தாம் பேணி அழகு செய்த காத்தல் உடலும் உடன் வந்து பயன் தராது. தாம் செய்த செய்வினையால் தம்மோடு செய்வதுமுற்று யாங்கானும் தேரின் பிரிதில்லை. எப்படி ஆராய்ந்து பார்க்கினும் தம்முடன் வரக்கூடியது தாங்கள் செய்த வினைகளைத் தவிர மற்ற வேறு ஒன்றுமில்லை. உயிரை யமன் பிடித்து கொண்டு ஓடும் பொழுது தாம் பேணி அழகு செய்த காத்த உடலும் உடன் வந்து பயன் தராது. எப்படி ஆராய்ந்து பார்க்கினும் தம்முடன் வரக்கூடியது தாங்கள் செய்த வினைகளைத் தவிர மற்ற வேறு ஒன்றுமில்லை. தாம் செய்த செய்வினையல்லால் தம்மோடு செல்வதுமற்று யாங்கணும் தேரின் பெரிதில்லை ஆங்கு தாம் போற்றி புனைந்த உடம்பும் பயமின்றி கூற்றம் கொண்டாடும் பொழுது.